எங்கள் ஹுவாவே குலத்தின் உன்னதமான உருவாக்கங்களில் இதுவும் ஒன்று. ஒருமுறை இது செயல்படத் தொடங்கிவிட்டால் எதிரி முற்றிலும் அழிந்து போகும் வரை இது ஓயாது. இளவரசன் ஹுவாவே 3 வெறித்தனமாக சிரித்தான். இப்போது எனக்கு அந்த வெள்ளைப்புலி ஆன்மீக முத்து மட்டும் போதாது. உங்கள் அனைவரையும் இந்த உலகத்திலிருந்தே துடைத் தெரியப் போகிறேன். பிங்கின் முகம் ஆத்திரத்தில் வெளுத்தது. அவள் இளவரசனை சுட்டிக்காட்டி கத்தினாள். உனக்கென்ன பைத்தியமா? ஒரு முத்துக்காக கோடிக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவிக்கத் துணிகிறாயா? வெள்ளைப்புலி தலைநகரில் மட்டும் குறைந்தது 20 முதல் 30 கோடி மக்கள் வசித்து வந்தனர். அத்தனை உயிர்களை பலியிடுவது என்பது சுத்த பைத்தியக்காரத்தனம். ஆனால் இளவரசன் தலை தூக்கி எள்ளி நகையாடினான். இந்த எறும்புகளின் உயிரைப் பற்றி எனக்கு கவலை இருப்பதாக நீ நினைக்கிறாயா? பிங்கின் கண்களில் கோபக்கனல் கொழுந்துமிட்டு எரிந்தது. இளவரசன் ஹுவாவே 3 மெதுவாக தன் கையை உயர்த்தினான். வீண் பேச்சு போதும், செத்துப்போங்கள், தாக்குதலை தொடருங்கள். அவனது கட்டளையை ஏற்று ஹுவாவே குலத்தை சேர்ந்த மேலும் 64 பேர் அந்த ஒளித்தூண்களுக்குள் பாய்ந்து தங்கள் உயிர் சக்தியை பலியிட்டனர். அவர்களின் இரத்தத்தை உறிஞ்சிய அந்த மந்திர வட்டம் மீண்டும் இரத்த சிவப்பாக ஜொலித்தது. பயங்கரமான ஆற்றல் அலைகள் அங்கிருந்து வெளியேறத் தொடங்கின. எனக்கு சாக விருப்பமில்லை. அப்பா, அம்மா, எங்கே இருக்கிறீர்கள்? எனக்கு பயமாக இருக்கிறது. மரணத்தின் விளிம்பில் நின்ற மக்கள் அலறினர். தரையில் இரத்தம் சிந்தி தவித்தனர். ஒரு சிறு குழந்தை தனது பெற்றோரின் சடலங்களுக்கு அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது. அந்த அழுத்தத்தில் முழு வெள்ளைப்புலி பேரரசும் ஒரு நரகவாக மாறியிருந்தது. இந்த கொடூரமான காட்சியைக் கண்டு பிங்கின் இதயம் வேதனையிலும் ஆத்திரத்திலும் துடித்தது. ஹுவாவே குலமே, வெள்ளைப்புலி பேரரசியாக நான் உங்களுக்கு எதிராக நித்திய பகையை அறிவிக்கிறேன். இளவரசன் ஹுவாவே 3 ஏளனமாக சிரித்தான். பெண்ணே, எனக்கு சவால் விடுவதற்கு பதில் உன் உயிரை பற்றி கவலைப்படு. முந்தைய அடியிலேயே நீ பாதி செத்துவிட்டாய். அடுத்த அடியை உன்னால் எப்படி தாங்க முடியும்? பிங் தனது பற்களை கடித்தபடி நின்றாள். அப்போது அவளுக்கு பின்னால் இருந்து உறுதியான குரல்கள் கேட்டன. மகாராணியே, நாங்கள் உங்களுடனேயே வாழ்வோம், உங்களுடனேயே சாவோம். அவள் திரும்பி பார்த்தாள். அங்கே அயன் வாங் மற்றும் உயர்மட்ட ஏகாதிபத்திய காவலர்கள் உறுதியுடன் நின்றிருந்தனர். அவர்களுக்கு பின்னால் பேரரசின் பல பிரபுத்துவ குடும்பங்களின் தலைவர்கள் அணிவகுத்து நின்றனர். தலைநகரம் ஆபத்தில் இருக்கும்போது நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம். எங்கள் தாயகம் வீழ்ந்தால் எங்களால் உயிர் வாழ முடியாது. இப்போது அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து ஹுவாவே குலத்தை எதிர்க்க வேண்டிய நேரம் இது. நமது பேரரசிற்காக, நமது இரத்த வழிக்காக, நமது குழந்தைகளுக்காக இறுதி வரை அவர்களுடன் போரிடுவோம். ஹுவாவே குலத்தால் ஒருபோதும் வெள்ளைப்புலி பேரரசை உடைக்க முடியாது. அசுர வம்சத்தின் இந்த இரக்கமற்ற செயல் சிதறி கிடந்த அனைத்து பிரிவினரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு மாபெரும் எதிர்ப்பு தீயை மூட்டியது. அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் தற்காப்பு அரணை உருவாக்கப் போகிறார்கள். ஆனால் ஹுவாவே வம்சத்தின் அந்த இருண்ட நரக உருவாக்கம் மீண்டும் ஒரு முறை சீரப்போகிறது. பேரரசின் வல்லுநர்கள் அனைவரது கண்களிலும் இப்போது தளராத உறுதி மின்னியது. மரணம் வரை போரிட அவர்கள் தயாராகிவிட்டனர். வெள்ளைப்புலி மூதாதையர் ஒரு நீண்ட மூச்சை இழுத்தார். அவரது முதிர்ந்த கண்களில் கண்ணீர் தொளித்தது. ஹாஹா, நன்று, அற்புதம்! நான் காண ஏங்கிய அந்த வலிமையான வெள்ளைப்புலி பேரரசு இதுவல்லவா? பல தலைமுறைகளாக பணியாற்றிய ஒரு மூத்த வீரராக பேரரசின் மறுமலர்ச்சி ஒன்றே அவரது இலட்சியமாக இருந்தது. காலப்போக்கில் அந்த வெறி அவரை ஒரு இருண்ட பாதைக்கு இட்டுச் சென்றது. நல்ல வேளையாக டாங்ஷியான் அவரை நல்வழிப்படுத்தி தெளிவடையச் செய்தார். இப்போது ஒட்டுமொத்த பேரரசும் ஒன்றாக இணைந்திருப்பதை பார்க்கும்போது ஒரு நாடு மீண்டும் எழுச்சி பெறுவதைப் போலவே இருந்தது. வெள்ளைப்புலி பேரரசிற்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. என் உயிரே போனாலும் சரி, அதன் இரத்த வழியின் கடைசி துளியையும் நான் காப்பேன். ஒருவராலும் ஒரு ஆன்மாவாலும் வெள்ளைப்புலி பேரரசை அழிக்க முடியாது என்று இடி முழக்கத்துடன் கர்ஜித்த மூதாதையர் தனது முழு ஆன்மீக ஆற்றலையும் வெளிப்படுத்தினார். அவருக்கு பின்னால் இருந்த அந்த இன்யாங் பிம்பம் இன்னும் தெளிவாக தெரிந்தது. இந்த நெருக்கடியான தருணத்தில் அவர் மீண்டும் ஒரு நிலையை தாண்டினார். அவரது மேலாடை கிழிந்தது. அவரது முதுகில் ஒரு விசித்திரமான பிரகாசமான வெள்ளைப்புலி சின்னம் ஒளிர்ந்தது. பூம்! ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக ஆற்றல் குமிழி தோன்றி முழு தலைநகரையும் சூழ்ந்தது. இளவரசன் ஹுவாவே 3 ஏளனமாக சிரித்தான். முட்டாள்தனம்! ஒரு தேரை தடுக்க முயலும் பூச்சிகளைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த இருண்ட நரகத் தடையை எதனாலும் தடுக்க முடியாது. உங்கள் பலத்தை வீணாக்காதீர்கள். பிங் உறுதியுடன் பதிலளித்தாள். நீ சொல்வது தவறு. எங்களால் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தாலும் வெள்ளைப்புலி பேரரசிற்காக எங்கள் வசமுள்ள அனைத்தையும் வைத்து போரிடுவோம்.
இதை கூறிவிட்டு அவளும் தனது வெள்ளைப்புலி ஆற்றலை தூண்டினாள். தற்காப்பு அரண் இப்போது கண்களை பறிக்கும் வண்ணமயமான ஒளியுடன் ஜொலித்தது. அது அங்கிருந்து அனைவரது முகங்களிலும் எல்லையற்ற உறுதியை வெளிச்சமிட்டு காட்டியது. எங்கள் ராணியுடன் இணைந்து மரணம் வரை போரிட நாங்கள் தயார் என்று கூறி அயன் வாங் மற்றும் பிற காவலர்கள் தங்கள் உடலில் இருந்த கடைசி துளி ஆன்மீக ஆற்றலையும் அந்த தற்காப்பு அரணுக்குள் பாய்ச்சினர். இந்த செயல் இளவரசனை ஆத்திரத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது. அற்ப எறும்புகளே, மதிப்பற்ற குப்பைகளே, நீங்கள் ஏன் இன்னும் நம்பிக்கையை இழக்கவில்லை? ஏன் பணிய மறுக்கிறீர்கள்? நீங்கள் எதிர்ப்பதில் இவ்வளவு பிடிவாதமாக இருப்பதால் உங்களில் ஒருவரை கூட விடாமல் அழிப்பேன். அவனது ஆக்ரோஷமான கர்ஜனையுடன் அந்த இருண்ட நரக உருவாக்கம் மீண்டும் சுழன்றது. கரும் சிவப்பு ஒளியை திரட்டியது. கொல்லு என்று அவன் அலற, வானத்திலிருந்து 100 அடி அகலமுள்ள ஒரு இரத்த சிவப்பு ஒளிக்கற்றை கீழே பாய்ந்தது. இந்த மாபெரும் தாக்குதல் தற்காப்பு அரணை தாக்கப் போகிறது. டாங் ஷியான் சரியான நேரத்தில் தனது தவத்தை முடித்துவிட்டு வெளிவருவாரா? வெள்ளைப்புலி தலைநகரின் மக்கள் அனைவரும் மரணத்தின் வாசலை மறித்து நின்றனர். பூம்! அந்த ஒளிக்கற்றை முன்னெப்போதையும் விட அதிக பலத்துடன் தற்காப்பு அரணை தாக்கியது. அந்த ஒரே மோதலில் 10,000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் இரத்தம் கக்கி வானிலிருந்து விழுந்தனர். தாங்கி பிடியுங்கள், நிலைகுலைய விடாதீர்கள் என்று பிங் கத்தினாள். அவளது வாயிலிருந்தும் இரத்தம் வழிந்தது. இதை கண்ட இளவரசன் ஹுவாவே 3 இன்னும் ஆத்திரமடைந்தான். தாக்குதலை இறந்துமணங்காத அதிகரியுங்கள் என்று கத்தினான். அருகிலிருந்த ஹுவாவே முதியவர் திடுக்கிட்டார். இளவரசே, ஏற்கனவே 300 வீரர்களை பலியிட்டு விட்டோம். இதை தொடர்ந்தால் அது 500ஐ தாண்டிவிடும் என்றார். ஹுவாவே குலத்தின் மக்கள் தொகை ஏற்கனவே குறைவு என்பதால் இந்த தியாகம் ஈடுகட்ட முடியாத இழப்பாகும். ஆனால் இளவரசன் இப்போது முற்றிலும் வெறிபிடித்து காணப்பட்டான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு சொல்கிறாயா என்று அவர் முதியவரை குளிர்ந்த பார்வையால் பார்த்தார். அந்த பார்வையில் இருந்த கொடூரத்தைக் கண்டு முதியவர் நடுங்கி வாயை மூடிக்கொண்டார். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், நான் ஹுவாவே இளவரசன். என் செயல்களை கேள்வி கேட்க உனக்கு தகுதியில்லை. சரி இளவரசே என்று முதியவர் கசப்புடன் பதிலளித்தார். அந்த நொடியில் ஒரு தலைவியாக பிங் தனது மக்களை காக்கும் விதத்தைக் கண்டு அந்த அசுர முதியவரே பொறாமைப்பட்டார். மீண்டும் 128 ஹுவாவே வீரர்கள் அந்த ஒளித்தூண்களுக்குள் பாய்ந்து உயிரை பலியிட்டனர். இப்போது முன்னெப்போதையும் விட 2 மடங்கு அதிக ஆற்றல் திரண்டது. இதை கண்ட மூதாதையரும் பிங்கும் வெளுத்து போயினர். இந்த தாக்குதலை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இல்லை என்பது உறுதியானது. ஒரு கணம் நிசப்தம் நிலவியது. பிறகு முன்பை விட 2 மடங்கு தடிமனான ஒளிக்கற்றை வானிலிருந்து இறங்கியது. அந்த மாபெரும் தூண் போன்ற ஒளி தற்காப்பு அரணை சிதைத்தது. வானம் இடிந்து பூமி பிளப்பது போன்ற சத்தத்துடன் மூதாதையர் பிங், அயன் வூ மற்றும் அனைவரும் ரத்தம் கக்கி தரையில் விழுந்தனர். தற்காப்பு அரண் தகர்ந்ததால் அந்த ஒளிக்கற்றை இப்போது நேரடியாக தலைநகரை நோக்கி பாய்ந்தது. சரியாக அந்த வினாடி விண்ணிலிருந்து ஒரு பேரொளி மின்னலாக இறங்கியது. அத்தியாயம் 314. உனது இறுதி வார்த்தைகள் என்ன? 2 மடங்கு சேதம். விண்ணையும் மண்ணையும் அதிர செய்யும் அந்த தாக்குதல் வெள்ளைப்புலி தலைநகரை சூழ்ந்தது. மூதாதையரும் பிங்கும் கங்கள் எல்லையை தாண்டி போராடியும் பலனின்றி நிலத்தில் சரிந்து கிடந்தனர். அவர்களை தடுத்து நிறுத்த ஆள் இல்லாததால் அந்த இருண்ட சிறை உருவாக்கத்தின் ஆற்றல் நேரடியாக கீழே இறங்கியது. மரணம் நெருங்குவதைக் கண்டு அனைவரது கண்களிலும் ஒரு கணம் மரண பயம் தெரிந்தது. அப்போது திடுமென ஒரு பிரகாசமான ஒளிக்கற்றை அடிவானத்தில் தோன்றி அந்த மரண வாசலை மறித்து நின்றது. இன்ஃபனைட் காட். டாங் ஷியான் தனது ஒற்றை உள்ளங்கையை உயர்த்தி எல்லையற்ற தற்காப்பு வித்தையை செயல்படுத்தினார். பூம்! டாங் ஷியான் சரியான நேரத்தில் வந்துவிட்டார். அவரது ஒற்றை உள்ளங்கை அந்த மாபெரும் அசுர தாக்குதலை தடுத்து நிறுத்தியது. இருண்ட சிறை உருவாக்கத்தின் விசை தற்காப்பு அரணின் மீது மோதியது. அது சொர்க்கத்தையும் பூமியையும் கிழிக்கும் கரும் ஆற்றல் அலைகளை வெளிப்படுத்தியது. டாங் ஷியானே ஒரு கணம் ஆச்சரியமடைந்தார். அவரது ஒற்றை கையால் மட்டுமே அந்த விசையை தடுத்து நிறுத்த முடியவில்லை. உடனடியாக தனது இடது கையையும் பயன்படுத்தினார். அசுரப்பாதை 12 வடிவங்கள். விழுங்கும் விசை வெடிப்பு. தூய்மையான ஆற்றலும் அசுர ஆற்றலும் ஒன்றாக இணைந்தன. ஒன்று விழுங்கியது, மற்றொன்று தற்காத்தது. அந்த இருண்ட சிறை உருவாக்கத்தின் ஆற்றல் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டது. அடுத்த நொடி அங்கே ஒரு அமைதி நிலவியது. போர்க்களமே நிசப்தத்தில் ஆழ்ந்தது. மாஸ்டர், பிரபுவே என்று பின் மற்றும் வெள்ளைப்புலி மூதாதையர் மகிழ்ச்சியில் கத்தினர். டாங் ஷியானை கண்டதும் அவர்கள் மனதிலிருந்த மரண பயமும் நம்பிக்கையின்மையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தன. ஆனால் ஹுவாவே படைகளோ அதிர்ச்சியில் உறைந்தன. குறிப்பாக 3வது இளவரசன் நிலை தடுமாறினான். யார் நீ என்று அவன் கேட்டான். டாங் ஷியான் அவர்களை புருவங்கள் சுருங்க பார்த்தார். ஹுவாவே வம்சத்தை சேர்ந்தவர்களா? ஆமாம், நான் ஹுவாவே குலத்தின் 3வது இளவரசன்
என்று அவன் கர்வத்துடன் தலையை உயர்த்தினான். நீயும் இந்த வெள்ளைப்புலி பேரரசைச் சேர்ந்தவனா? டாங்சியான் மெல்ல புன்னகைத்தார். சரியாக சொன்னால் இல்லை, ஆனால் இந்த வெள்ளைப்புலி பேரரசு எனக்கு சொந்தமானது. என் பேரரசையே இப்படி தாக்க துணிந்து விட்டாய். உனது இறுதி வார்த்தைகள் ஏதேனும் உண்டா? சீக்கிரம் சொல். உன்னில் ஒருவனை மட்டும் உயிர் பிழைக்கவிட்டு உனது இறுதிச் செய்தியை உன் குலத்திற்கு அனுப்பப் போகிறேன். இந்த வார்த்தைகள் இளவரசனை ஆத்திரத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றன. அகந்தை பிடித்த மனிதனே, நீயாகவே மரணத்தை தேடிக்கொள்கிறாய் என்று கத்தியபடி தனது முழு எர்த் சாவரன் ஆற்றலையும் ஒரு அடியாக தொடுத்தான். அந்த விசை ஒரு மாபெரும் அலையைப் போல பாய்ந்து வெளியே கிழித்தது. தடார்! இளவரசனின் உள்ளங்கை டாங்சியானின் மார்பில் பலமாக மோதியது. அவரது ஆடைகள் காற்றில் படபடத்தன. ஆனால் இளவரசனின் முகத்தில் அதிர்ச்சி மின்னியது. நீ, இது எப்படி சாத்தியம்? அவனது கை டாங்சியானின் மார்பிற்கு அரை அங்குல தூரத்தில் நின்றது. அந்த அரை அங்குல தூரம் ஒரு உடைக்க முடியாத சுவரை போல இருந்தது. அவனால் அதற்கு மேல் 1 மில்லிமீட்டர் கூட நகர முடியவில்லை. அது ஒரு இயற்கையான தற்காப்பு அரண் போல அவரை சூழ்ந்திருந்தது. என்ன ஒரு பயங்கரமான சாகுபடி நிலை என்று ஹுவாவே முதியவர் திடுக்கிட்டார். டாங்சியான் வேண்டுமென்றே ஒரு தடையை உருவாக்கவில்லை. அது அவரது உடலிலிருந்து இயற்கையாகவே வெளிப்படும் ஒரு காப்பு மண்டலம். அவர் பார்ப்பதற்கு சாவரன் நிலையில் இருப்பது போல தெரிந்தாலும் அந்த முதியவருக்கு ஏனோ உடல் நடுங்கியது. டாங்சியான் அந்த இளவரசனை மிகுந்த அருவருப்புடன் பார்த்தார். நான் முதலில் உனக்கு மரியாதை கொடுத்தேன். நீ இவ்வளவு அவசரப்படுவதால் இனி நான் அமைதியாக இருக்கப் போவதில்லை. பலார்! அந்த அரைந்த சத்தம் வானத்தையே அதிரச் செய்தது. இளவரசனின் கழுத்து சொடக்கென திரும்பியது. அவன் தலைகீழாக சுழன்று பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டான். மீ என்று முணுமுணுத்தபடி அவன் நிலை தடுமாறினான். அவனது அழகான முகம் இப்போது சிதைந்து போயிருந்தது. அவனது முகத்தின் ஒரு பகுதி, டாங்சியானின் ஒரே ஒரு அறை, இளவரசனின் அகந்தையை சிதைத்துவிட்டது. அவனது முக எலும்புகள் நொறுங்கி தசைப்பிண்டமாக சிதைந்து போயிருந்தது. இளவரசரையே அடிக்க துணிந்து விட்டாயா என்று ஹுவாவே முதியவர் ஆவேசத்துடன் கத்தினார். தனது கைகளை தட்டிய அவர் கருமாற்றலை திரட்டி டாங்சியான் மீது ஏவினார். அடுத்த நொடி வானத்திலிருந்து எண்ணற்ற பிரகாசமான எரிமலை குழம்பு பந்துகள் மழை போல பொழிந்தன. அவை ஒவ்வொன்றும் ஒரு உச்சக்கட்ட சாவரின் நிலை நிபுணரையே அழிக்கும் வல்லமை கொண்டவை. ஆனால் டாங்சியான் எதையும் பொருட்படுத்தாமல் கைகளை முதுகிற்கு பின்னால் கட்டிக்கொண்டு அமைதியாக முன்னேறி நடந்தார். அந்த ஆற்றல் பந்துகள் அவரை நெருங்கிய மாத்திரத்தில் அவை திசை மாறி மீண்டும் ஹுவாவே குலத்தினரையே நோக்கி பாய்ந்தன. வேண்டாம், நிறுத்துங்கள் என்று அந்த முதியவர் திகிலுடன் கத்தினார். அவர் தடுக்க முயல்வதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. பூம் பூம் பூம்! புழுதிப்படலத்தில் இடையே மரண ஓலங்கள் கேட்டன. ஹுவாவே போர் வீரர்களின் கை கால்கள் துண்டிக்கப்பட்டு மழை போல கீழே விழுந்தன. ஒரே அடியில் 100க்கும் மேற்பட்ட ஹுவாவே வீரர்கள் கொல்லப்பட்டனர். நீ ஒரு இழிபிறவி என்று அந்த முதியவர் ஆத்திரத்தில் ரத்தம் கக்கி கத்தினார். டாங்சியான் அமைதியாக பதிலளித்தார். என் பேரரசை தாக்கும்போதே இந்த நாள் வரும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இது நான் வாங்கும் ஒரு சிறிய வட்டி மட்டுமே. அவரது இந்த அதிரடி வார்த்தைகள் வெள்ளைப்புலி பேரரசு வீரர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. எங்கள் பிரபு வாழ்க! அவர்களை கொன்று தீருங்கள்! இந்த ஹுவாவே நாய்களுக்கு நம் பேரரசின் பயத்தை காட்டுங்கள்! நமது மக்களுக்காக பழிவாங்குங்கள் என்று அவர்கள் காயங்களையும் மறந்து ஆர்ப்பரித்தனர். இந்த கொண்டாட்டங்களுக்கு நடுவே இளவரசனின் ஆக்ரோஷமான கர்ஜனை கேட்டது. இருண்ட சிறை உருவாக்கத்தை செயல்படுத்துங்கள்! அவனை நசுக்குங்கள்! மீண்டும் 64 ஹுவாவே வீரர்கள் அந்த உருவாக்கத்திற்குள் குதித்தனர். கரும் சிவப்பு இரத்த ஆறுகள் மீண்டும் திரண்டன. மக்களின் முகங்களில் இருந்த மகிழ்ச்சி மறைந்து மீண்டும் பயம் தொற்றிக்கொண்டது. ஐயோ, மீண்டும் அந்த பயங்கரமான மந்திர வட்டமா? இது மிக கொடுமையானது. நம் பிரபுவால் கூட இதை தாங்க முடியுமா என்று அவர்கள் பதறினர். அப்போது பிங் எழுந்து நின்று, கவலைப்படாதீர்கள், என் மாஸ்டரின் பலம் உங்கள் கற்பனைக்கும் எட்டாதது. பயப்பட தேவையில்லை. இந்த இருண்ட சிறை உருவாக்கம் அவரது பார்வைக்கு ஒரு பொருட்டே அல்ல என்றாள். வெள்ளைப்புலி மூதாதையரும் அதை ஆமோதித்தனர். ஒரு சிறிய மௌனத்திற்கு பிறகு அந்த இருண்ட சிறை உருவாக்கத்தின் மாபெரும் ஒளித்தூண் டாங்சியான் மீது இறங்கியது. டாங்சியானின் கண்கள் சுருங்கின. அவரது தெய்வீக உணர்வு, டிவைன் சென்ஸ் வெளிப்பட அவருக்குள் இருந்த எல்லையற்ற உலகம், இன்ஃபினிட் வேர்ல்ட் வெளிப்பட்டது. பூம்! அந்த மாபெரும் ஒளிக்கற்றை டாங்சியானின் எல்லையற்ற உலகிற்குள் பாய்ந்தது. அங்கே ஒரு பயங்கரமான மோதல் ஏற்பட்டது. டாங்சியான் அந்த ஒட்டுமொத்த நரக உருவாக்கத்தையும் தனது எல்லையற்ற உலகிற்குள் இழுத்து சிதைக்கப் போகிறார். எல்லையற்ற உலகிற்குள் மாபெரும் வெடிப்புகள் நிகழ்ந்தன. ஆனால்
அது ஒரு பரந்த பெருங்கடலுக்குள் ஒரு விண்கல் விழுவதைப் போலவே இருந்தது. அதன் விசை பயங்கரமானதாக இருந்தாலும் கடலின் பிரம்மாண்டத்தோடு ஒப்பிடும்போது அது ஒரு சிறு அலைவட்டத்தை மட்டுமே ஏற்படுத்தியது. எல்லையற்ற உலகின் மேற்கு திசையில் அந்த வெள்ளை புலி நிழல் பிம்பம் திடீரென்று தோன்றியது. கர்! அந்த ஒரே கர்ச்சனையில் தெய்வீக மிருகம் விண்ணையும் மண்ணையும் நிலைப்படுத்தியது. இருண்ட சிறை உருவாக்கத்திலிருந்து வந்த அந்த அழிவு சக்திகள் அடக்கப்பட்ட குழந்தைகளைப் போல அமைதியாகின. பின்னர் அவை எல்லையற்ற உலகின் ஒரு பகுதியாக அதனுள் கரைந்து போயின. மோசமில்லை, இந்த இருண்ட சிறை உருவாக்கத்தின் ஆற்றல் குறிப்பிடத்தக்கது என்று டாங்சியான் தனது உலகம் உள்வாங்கிய ஆற்றலை உணர்ந்து மெல்ல தலையசைத்தார். ஹுவாவே வம்சம் இத்தனை காலம் நிலைத்திருப்பதற்கு காரணம் அவர்களிடம் இருக்கும் இந்த ஆழமான அடித்தளம்தான் என்பதை அவர் உணர்ந்தார். அவன் இருண்ட சிறை உருவாக்கத்தின் ஆற்றலை உறிஞ்சுகிறானா? இது எப்படி சாத்தியம்? மூன்றாவது இளவரசன் ஹுவாவேயின் கண்கள் அதிர்ச்சியில் பிதுங்கின. ஒரு செயின்ட் நிலை நிபுணரையே கொல்லக்கூடிய இந்த வித்தையை ஒரு எம்பரர் சாவரின் நிலையில் இருக்கும் டாங்சியான் இவ்வளவு எளிதாக கையாளுவது அவனது கற்பனைக்கும் எட்டாத ஒன்றாக இருந்தது. உனது வித்தைகள் முடிந்துவிட்டன, இப்போது என் முறை. டாங்சியான் தனது கையை ஒரு முறை வீசினார். எல்லையற்ற ஒளிக்கற்றைகள் அவரது உள்ளங்கையில் திரண்டு ஒரு மாபெரும் முத்திரையாக மாறின. அசுர பாதை 12 வடிவங்கள், கல்லை தகர்த்து விண்ணை பிளக்கும் பிரளய உள்ளங்கை. அந்த ஒளி ஒரு பிரளய விசையாக மாறி பிரபஞ்சத்தையே உலுக்கிறது. அது பார்ப்பதற்கு சிறியதாக தெரிந்தாலும் அதன் ஆற்றல் இருண்ட சிறை உருவாக்கத்திற்கு நிகரானதாக இருந்தது. இளவரசனின் முகம் பேயைப் போல விழித்தது. அவன் விரக்தியில் கத்தினான், அனைவரும் உங்களை நீங்களே பலியிட்டுக் கொள்ளுங்கள், உயர்மட்ட இருண்ட சிறை உருவாக்கத்தை செயல்படுத்துங்கள். ஹுவாவே முதியவர் திடுக்கிட்டார். இளவரசே, உனக்கென்ன பைத்தியமா? இந்த உயர்மட்ட உருவாக்கத்தை ஏவினால் பல கோடி மைல் தூரம் ஒரு நரகமாக மாறிவிடும். இளவரசன் விகாரமாக சிரித்தான். எனக்கு எதை பற்றியும் கவலையில்லை முதியவரே, நீங்களும் பலியாகப் போகிறீர்கள் என்று கூறியபடி அந்த முதியவரின் மார்பில் ஓங்கி அறைந்தான். அவரது உள்ளுறுப்புகள் அனைத்தும் சிதறி வெளியே வந்தன. இளவரசே, நீ. அத்தியாயம் 315. மூன்றாவது இளவரசனை கொல்லுதல், பெரும் அறுவடை. பூம்! அந்த முதியவரின் ரத்தம் இருண்ட சிறை உருவாக்கத்திற்குள் ஒரு காட்டாராக பாய்ந்தது. தான் சிறுவயதிலிருந்து வளர்த்த அந்த இளவரசனே தன்னை கொன்றுவிட்டான் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. இளவரசனே, நீ என்று முணுமுணுத்த முதியவர் தனது இறுதி மூச்சில் இளவரசன் ஹுவாவே சென்டாவின் மணிக்கட்டை பிடித்தார். இளவரசே, நம் குலத்தின் எதிர்காலத்திற்காக அமைதியாக உறங்குங்கள். அனைத்தும் நம் மக்களின் மேன்மைக்காகவே, புரிகிறதா என்று இளவரசன் கூறினார். அந்த முதியவர் மறுவார்த்தை பேசும்போதே டாங்சியானின் பிரளய உள்ளங்கை இளவரசனை நோக்கி பாய்கிறது. அதே சமயம் முதியவரின் இரத்தத்தால் பலமடைந்த இருண்ட உருவாக்கமும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. அவரை தூக்கி எறிந்தார். அந்த முதியவர் காற்றில் பறந்து சென்று அந்த பிரம்மாண்டமான ஒளித்தூணில் மோதினார். கிராஷ்! கண் இமைக்கும் நேரத்தில் ஹுவாவே முதியவர் துகள் துகளாக சிதைக்கப்பட்டார். ஹுவாவே குலத்தின் ஒவ்வொரு உறுப்பினரின் ஆற்றலையும் உறிஞ்சிய அந்த இருண்ட சிறை உருவாக்கம் இப்போது அடர் கரும் சிவப்பு நிறமாக மாறியது. அதிலிருந்து வெளிப்பட்ட அதிர்வுகள் வெளியேயே கிழித்தன. படைப்புகள் அனைத்தும் வேதனையில் அலறின. ஹா! அந்த நரக உருவாக்கத்தின் கீழ் நின்ற இளவரசன் ஹுவாவே சென்டா தனது கைகளை அகல விரித்து வெறித்தனமாக சிரித்தான். அவனது முகம் பைத்தியக்காரத்தனமாக மாறியிருந்தது. இந்த இளவரசன் ஒட்டுமொத்த வெள்ளை புலி பேரரசையும் தன்னோடு சேர்த்து அழிப்பான். பிங்கின் முகம் முற்றிலுமாக மாறியது. இந்த அபாரமான விசை கீழே இறங்கினால் அது தலைநகரை மட்டும் அழிக்காது, ஒட்டுமொத்த வெள்ளை புலி பேரரசையே இந்த உலக வரைபடத்திலிருந்து துடைத்தெறியும். வெள்ளை புலி மூதாதையர் நகர முயன்றார். ஆனால் அந்த அழுத்தத்தில் ஒரு அங்குலம் கூட அவரால் அசைய முடியவில்லை. ஒரு செயின்ட் நிலை நிபுணரே இவ்வளவு பலவீனமாக உணர்ந்தார் என்றால் இது சாதாரண மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. இன்யாங் நிலையை தாண்டி சின்வான் அல்லது பர்த் நிலையை எட்டியவர்களால் கூட இந்த தாக்குதலை தடுப்பது கடினம். டாங்சியான் வலிமையானவர் என்றாலும் அவரது அடிப்படை இன்னும் செயின்ட் நிலையை அடையவில்லை. இந்த முழுமையான அழிவு சக்தியை அவர் எப்படி தாங்குவார்? இதுதான் வெள்ளை புலி பேரரசின் இறுதி முடிவு என்று அனைவரும் அஞ்சினர். ஆனால் டாங்சியான் தனது கைகளை முதுகிற்கு பின்னால் கட்டிக்கொண்டு கண்களில் ஒருவித பெருமையுடன் நின்றார். இந்த ஆற்றல் எனக்கிது மிகவும் பிடித்திருக்கிறது என்று அவர் முணுமுணுத்தார். அந்த இருண்ட ஆற்றலின் பேரலைகள் அவரை உற்சாகப்படுத்தின. இதை அவர் முழுமையாக உறிஞ்சினால் அது அவரை செயின்ட் நிலைக்கு, அதாவது செயின்ட் நிலைக்கு முந்தைய இறுதிப்படிக்கு நேரடியாக கொண்டு செல்லும்.
பிடித்திருக்கிறதா? அப்படியென்றால் அதன் அடியிலேயே மறைந்து போ என்று இளவரசன் கத்தியபடி தனது இரு கைகளாலும் கீழே தாக்கினான். பூம்! விண்ணும் மண்ணும் அதிர்ந்தன. அந்த ஒட்டுமொட்ட உருவாக்கமும் ஒரு ஆவேசமான கரும் நீரோட்டமாக மாறி ஒரு சுனாமி அலையைப் போல கீழே பாய்ந்தது. அந்த நொடி பிங் மற்றும் மூதாதையர் ஆழ்ந்த விரக்தியில் மூழ்கினர். தப்பிக்க இனி எந்த வழியும் இல்லை என்று அவர்கள் முடிவு செய்தனர். சரியாக அந்த தருணத்தில் டாங்சியான் தனது வலது கையை இறுக்க மூடினார். விண்வெளி சிதறியது. ஒரு பயங்கரமான வாள் மெதுவாக அந்த பிளவிலிருந்து வெளிப்பட்டது. சியான் வாள் தோன்று. அந்த வாள் வெளிப்பட்ட அடுத்த வினாடி விண்ணும் மண்ணும் அமைதியானது. காலம், விண்வெளி என அனைத்தும் அப்படியே உறைந்து நின்றன. பின்னர் சொர்க்கமும். டாங்சியானின் சியான் வாள் அந்த நரக உருவாக்கத்தையே இரண்டாக பிளக்கப் போகிறது. பூமி இரண்டாக பிளந்தது. ஒரு மென்மையான, அதே சமயம் கூர்மையான சத்தத்துடன் அந்த இருண்ட சிறை உருவாக்கம் நடுவே பிளவுபட்டது. அதன் ஆவேசமான கரும் நீரோட்டமும் இரண்டாக வெட்டப்பட்டது. டாங்ஷியானின் பார்வை கூர்மையானது. அவர் தனது எல்லையற்ற உலகத்தை இயக்கி அந்த அசுர ஆற்றலை அப்படியே விழுங்கினார். எல்லையற்ற உலகிற்குள் அந்த ஆற்றல் வெறித்தனமாக சீறியது. ஆனால் அங்கே இருந்த வெள்ளைப்புலி ஆன்மாவின் கட்டுப்பாட்டில் அந்த ஆற்றல் 1000 மடங்கு வலிமையாக இருந்திருந்தாலும் அந்த உலகத்தை அசைத்திருக்க முடியாது. ஆரம்ப கட்ட அதிர்வுகள் ஓய்ந்தவுடன் இருண்ட சிறை உருவாக்கத்தின் அந்த அழிவு சக்தி மெல்ல உடைந்து ஒரு மென்மையான நீரோடையாக மாறி டாங்ஷியானின் நாடிகளுக்குள் பாயத் தொடங்கியது. பூம்! ஆன்மீக ஆற்றல் அவருக்குள் பெருக்கெடுத்தது. அவரது கருப்பு முடி காற்றில் ஆவேசமாக ஆடியது. அடுத்த நொடியே அவரது ஆற்றல் சீக்செயின்ட் நிலையின் உச்சத்தை எட்டியது. இன்னும் ஏராளமான ஆற்றல் அவருக்குள் பாய்வதை டாங்ஷியான் உணர்ந்தார். ஆனால் அந்த இறுதி தடையான செயின்ட் நிலையை அவரால் இன்னும் தாண்ட முடியவில்லை. செயின்ட் நிலையை அடைய ஒருவர் தனது தாவோ விதிகளை உச்சக்கட்ட எல்லை வரை உணர்ந்திருக்க வேண்டும். டாங்ஷியானிடம் ஏராளமான தாவோ விதிகள் இருந்தன. ஆனால் அவற்றில் பாதிக்கும் மேற்பட்டவை இன்னும் முழுமையடையாமல் இருந்தன. இருப்பினும் அவர் அவசரப்படவில்லை. அவர் தீவிரமாக பயிற்சி செய்யாவிட்டாலும் அவரது தாவோ விதிகள் ஒவ்வொரு நொடியும் வலுவடைந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் அவர் கண்டிப்பாக செயின்ட் நிலையை அடைவார். இப்போதைக்கு அவரது முக்கிய நோக்கம் 4 திசை தெய்வீக சக்திகளை கண்டுபிடித்து தனது எல்லையற்ற உலகத்தை வேகமாக வளர்ப்பதுதான். அதுவே 6 விண்ணுலக குலங்களுக்கு எதிரான அவரது உண்மையான துருப்புச்சீட்டு. மேலும் அவரது சிதியன் வாழும் இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டியிருந்தது. டாங்ஷியான் தான் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருப்பதை உணர்ந்தார். ஆனால் வாழ்க்கை இப்படி இருந்தால்தானே சுவாரஸ்யம், ஹஹா என்று அவர் மனதார சிரித்தார். அவர் தனது பிடியை தளர்த்த சிதியன் வாள் அமைதியாக அவரது எல்லையற்ற உலகிற்குள் திரும்பியது. மீண்டும் காலமும் விண்வழியும் இயல்பு நிலைக்கு திரும்பின. போர்க்களத்தில் நிசப்தம் நிலவியது. அனைவரும் எவ்வித உணர்ச்சியுமின்றி வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். சில நொடிகள் முன்பு வரை உலகம் அழியப் போவது போன்ற ஒரு உணர்வு இருந்தது. இப்போது எல்லாம் இப்படி இவ்வளவு அமைதியானது. வெள்ளைப்புலி பேரரசில் ஏற்பட்ட அந்த சிதைவுகள் மட்டுமில்லை என்றால் நடந்தவை அனைத்தும் ஒரு மாயையோ என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். வெள்ளைப்புலி மூதாதையர் தனது எச்சிலை விழுங்கியபடி டாங்ஷியானின் முதுகை பயபக்தியுடன் பார்த்தார். ஒரு கடவுளையோ அல்லது ஒரு மகா அசுரனையோ பார்ப்பது போன்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அந்த எஜமானரின் பலம் பயங்கரமானது. என் கற்பனைக்கும் எட்டாத உயரத்தில் அவர் இருக்கிறார். இப்போதுதான் எனக்கு புரிகிறது, சில நேரங்களில் செயின்ட் நிலை கூட ஒரு பொருட்டே அல்ல என்று அவர் முணுமுணுத்தார். அவரது உடல் லேசாக நடுங்கியது. இதற்கு முன்பு வரை தான் ஒரு செயின்ட் நிலை நிபுணர் என்பதில் அவர் பெருமை கொண்டிருந்தார். ஆனால் இப்போது டாங்ஷியானை பார்த்த பிறகு தனது அந்த பெருமை ஒரு நகைச்சுவை என்பதை அவர் உணர்ந்தார். டாங்ஷியான் இப்போது வெள்ளைப்புலி பேரரசின் ஒரு மாபெரும் ஆபத்தை துடைத்தெறிந்து விட்டார். முற்றிலும் பயனற்றது. ஆனால் இந்த தருணத்திலிருந்து அவரால் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கவே முடியாது. பிங் மறுபுறம் ஒருவித மயக்கமான மற்றும் பரவசமான முகபாவனையை கொண்டிருந்தாள். அவளுக்கு டாங்சியான் மீதான ஈர்ப்பு இன்னும் தீவிரமாக அதிகரித்தது. டாங்சியானுக்கு ஏற்கனவே பல பணிப்பெண்கள் இருப்பது அவளுக்கு தெரியும். ஆனால் இதுவரை யாரும் அந்த நிலையை தாண்டி முன்னேறவில்லை. தான் உண்மையாக பயிற்சி செய்தால் ஒரு நாள் அவருக்கு நெருக்கமானவளாக மாறலாம் என்று அவள் நம்பினாள். ஷீமான் ஷியோட் அல்லது இளவரசி கின்யாங் போன்ற பெண்களை அவள் இன்னும் சந்தித்திருக்கவில்லை என்றாலும் அவர்கள் அனைவரும் இரகசியமாக இதற்காகவே முயற்சி செய்கிறார்கள் என்பதை அவள் உணர்ந்தாள். டாங்சியானின் அன்பை முதலில் பெறுபவர் கிழக்கு அரண்மனை அரசியாக உயர்வார் என்பதில் அவளுக்கு சந்தேகமில்லை.
காமம் பாலினம் பார்ப்பதில்லை. சில நேரங்களில் ஆண்களை விட பெண்கள் இதில் அதிக தீவிரமாக இருக்கக்கூடும். இத்தனை பெண்களின் பார்வை தன்மீது இருப்பதை அறியாத டாங்சியான் தனது சாகுபடி நிலையின் முன்னேற்றத்தால் கிடைத்த மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார். இது எப்படி சாத்தியம்? ஹுவாவே சென்டாவின் பற்கள் தந்தியடித்தன. தன் கண்களால் கண்டதை அவனால் நம்பவே முடியவில்லை. பேயோ, அசுரனோ என்று அச்சத்தில் அலறிய இளவரசன் அங்கிருந்து தப்பித்து ஓட முயன்றான். ஆனால் டாங்சியான் அவனை அவ்வளவு எளிதாக தப்பிக்க விடுவாரா? ஒரு சாதாரண உள்ளங்கை தாக்குதலை டாங்சியான் ஏவினார். சாதாரண நிலையில் இருந்தால் இளவரசன் இதை தடுத்திருக்கலாம். ஆனால் இப்போது அவனது மன உறுதி சிதைந்துவிட்டது. அவனது ஒரே நோக்கம் தப்பிப்பதே. பூம்! காற்றில் ஒரு இரத்த மேகம் வெடித்தது. ஹுவாவே இளவரசன் துகள் துகளாக சிதைக்கப்பட்டு அவனது ஆன்மாவும் உடலும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன. டாங்சியான் தனது கையை உயர்த்தி இளவரசனின் சிதைந்த உடலிலிருந்து அவனது விண்வெளி வளையத்தை அழைத்தார். ஒரு நொடியில் அதன் தடைகளை உடைத்து உள்ளே பார்த்தார். அவரது இதழோரம் ஒரு புன்னகை அரும்பியது. 2 சிறை உருவாக்கம் மற்றும் ஹுவாவே எண் திசை உன்னத வித்தைகள் என்ற 2 தடிமனான கையேடுகள் அவரது கைகளில் விழுந்தன. ஒன்று அந்த நரக உருவாக்கத்தை அமைப்பதற்கான முழுமையான வழிமுறைகளை கொண்டிருந்தது. மற்றொன்று ஹுவாவே குலத்தின் மிகவும் பொக்கிஷமாக மதிக்கப்படும் பூர்வீக இரகசிய கலை. அதில் மிகவும் வலிமையானது 2 சிறை கொலை விசை. இது விண்வெளி விதிகளையே உள்ளடக்கியது. பிரபுவே என்ற மகிழ்ச்சியான குரல்களுடன் வெள்ளைப்புலி மூதாதையரும் பிங்கும் டாங்சியானின் அருகில் பறந்து வந்தன. நீங்கள் இருவரும் நலந்தானே என்று புன்னகையுடன் கேட்ட டாங்சியான் தலா ஒரு அழியாத கனித்துண்டை அவர்களுக்கு வீசினார். இது நாங்கள் நன்றாகவே இருக்கிறோம், ஆனால் இது மிகவும் விலைமதிப்பற்றது என்று பிங்கும் மூதாதையரும் வியப்பில் உறைந்து நின்றன. அவர்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டது. டாங்சியான் ஹுவாவே வம்சத்தின் இரகசிய கலைகளை கைப்பற்றிவிட்டார். அழியாத கனிகளை, இம்மார்டல் பீச்சஸை ஏதோ மிட்டாய் போல மிக சாதாரணமாக அவர் அள்ளி கொடுப்பதைக் கண்டு அவர்கள் திகைத்தனர். அவர் உண்மையிலேயே இவ்வளவு தாராள மனப்பான்மை கொண்டவரா? டாங்சியான் சிரித்தார். இந்த சம்பவம் என்னால் தான் நேர்ந்தது. நீங்கள் இருவரும் வெள்ளைப்புலி பேரரசின் கௌரவத்தை காக்க மிக சிறப்பாக போராடினீர்கள். இந்த சன்மானம் உங்களுக்கு உரியதுதான். மறுக்க முடியாமல் பிங்கும் மூதாதையரும் அந்த கனிகளை ஏற்று உண்டு மகிழ்ந்தனர். பிரம்மாண்டமான ஆன்மீக ஆற்றல் அவர்களின் உடலில் பாய்ந்தது. காயங்கள் மாயமாய் மறைந்தன. அவர்களின் பலம் பல மடங்கு அதிகரித்தது. அந்த கனியின் எஞ்சிய ஆற்றலை தங்களுக்குள் சேமித்து வைத்து பின்னர் மெதுவாக செரிக்க திட்டமிட்டனர். டாங்சியான் கூறினார், அடுத்த சில நாட்களுக்கு நான் இந்த வெள்ளைப்புலி பேரரசை முழுமையாக மறுசீரமைப்பேன். உங்கள் இருவரின் சாகுபடி நிலையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வேன். பிங் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். நன்றி மாஸ்டர் என்று பணிவுடன் கூறினாள். அவரோடு தங்கியிருப்பது தனது அழகால் அவரை ஈர்க்க நல்ல வாய்ப்பாக அமையும் என்று அவள் உள்ளூர கணக்கு போட்டாள். ஆனால் டாங்சியானின் சிந்தனையோ வேறு விதமாக இருந்தது. அடுத்த சில நாட்களில் டாங்சியான் சோர்வின்றி உழைத்து வெள்ளைப்புலி பேரரசின் ஒவ்வொரு பகுதியையும் பலப்படுத்தினார். பேரரசின் மறுசீரமைப்பு, மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு, ஹுவாவே குலத்தின் இருண்ட சிறை உருவாக்கத்தை, டார்க் பிரிசன் ஃபார்மேஷனை டாங்சியான் மாற்றியமைத்தார். இனி இதற்கு இரத்த பலி தேவையில்லை. இது இயற்கையில் இருக்கும் ஆன்மீக ஆற்றலை மட்டுமே உறிஞ்சும். அரண்கோர்கள் 8 செயின்ட் நிலை புனித கருவிகளை, செயின்ட் ஆர்டிஃபேக்ட்ஸை இந்த உருவாக்கத்தின் மைய அச்சுகளாக பொருத்தினார். இப்போது மிக சிறந்த செயின்ட் நிலை நிபுணர்களாலும் இதை உடைப்பது கடினம். இரகசிய வித்தைகள், தனது ஹெவன் டிஃபையிங் 12 வடிவங்களை, ஹெவன் டிஃபையிங் 12 ஃபார்ம்ஸை பிங்க் மற்றும் மூதாதையருக்கு கற்றுக் கொடுத்தார். செல்வ குவியல், ஹுவாவே இளவரசனிடமிருந்து கொள்ளையடித்த ஏராளமான ஆன்மீக கற்கள் மற்றும் மருந்துகளை மக்களுக்கு வாரி வழங்கினார். அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்த பிறகு டாங்சியான் வெள்ளைப்புலி பேரரசிலிருந்து புறப்பட தயாரானார். அவரது அடுத்த இலக்கு நீல நாக ஆற்றல், அஸ்யூர் டிராகன் பவர். ஆனால் நீலநாகத்தின் சக்தியை தேடிச் செல்வதற்கு முன்பு ஹுவாவே குலத்திற்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை அனுப்ப வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவர் வானத்தின் உச்சத்துக்கே பறந்து சென்று தனது கையிலிருந்த வெள்ளைப்புலி ஆன்மீக முத்தை, ஒயிட் டைகர் ஸ்பிரிட் பெர்லை வெளியே எடுத்தார். வாவ்! அந்த முத்து வெளிப்பட்ட மாத்திரத்தில் விண்ணும் மண்ணும் நடுங்கின. டாங்சியான் அதன் ஆற்றலை மறைக்க முயலவில்லை. ஒரு மாபெரும் பிரகாசம் வானெங்கும் அலையலையாக பரவியது. இதை கண்ட ஏராளமான வீரர்கள் பேராசையுடன் வானத்தை பார்த்தனர். இந்த துடிப்பு, இது ஒரு மாபெரும் பொக்கிஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் முணுமுணுத்தனர். டாங்சியான் அந்த முத்தை காட்டி ஒட்டுமொத்த உலகிற்கும் சவால் விடுகிறார். ஹுவாவே குலம் தனது இளவரசனின் மரணத்திற்கும் முத்தை பறிகொடுத்ததற்கும் பழிவாங்க துடிக்கும்.
மேலான பொக்கிஷம் வெளிப்படுகிறது. சீக்கிரம் அதை கைப்பற்றுங்கள். இதை பிடிப்பவன் பெரும் செல்வந்தனாவான். முன்னேறுங்கள் என உற்சாக குரல்கள் விண்ணை பிளந்தன. நூற்றுக்கணக்கான வீரர்கள் பொக்கிஷத்தை நோக்கி வானில் பாய்ந்தனர். விரைவில் அவர்கள் அந்த வெள்ளைப்புலி ஆன்மீக முத்து, ஒயிட் டைகர் ஸ்பிரிட் பேர்ல் இருந்த இடத்தை அடைந்தனர். என்ன, இதுவா அந்த முத்து? இது வெள்ளைப்புலி பேரரசின் புகழ்பெற்ற தேசிய பொக்கிஷமான அந்த ஆன்மீக முத்தா? இது இங்கே எப்படி வந்தது என்று சிலர் வியந்தனர். அது எப்படி வந்தது என்று யாருக்கு கவலை? வெள்ளைப்புலி குலத்தின் ரகசியங்கள் அனைத்தும் இந்த முத்திற்குள் புதைந்துள்ளன. இதை வெள்ளைப்புலி இனத்திடம் ஒப்படைத்தால் நமக்கு அளவற்ற நன்மைகள் கிடைக்கும் என்று மற்றவர்கள் பேராசையுடன் பேசினர். அவர்கள் நெருங்கிச் சென்றபோதுதான் கவனித்தனர். அந்த முத்திற்கு அருகில் டாங்சியான் மிக அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது தோளில் ஒரு வெள்ளைப்புலி குட்டி, ஒயிட் டைகர் கப் அமர்ந்திருந்தது. இதை கண்ட வீரர்கள் திகைத்தனர். இவன் யார்? ஒரு வெள்ளைப்புலியையே வளர்ப்பு பிராணியாக வைத்திருக்கிறான். அதுவும் இந்த முத்தை ஏன் இவ்வளவு வெளிப்படையாக காட்டுகிறான்? பொதுவாக பொக்கிஷங்களை ஒளித்து வைப்பதே வழக்கம். ஆனால் டாங்சியான் அதை உலகறிய காட்டியது ஒரு பெரும் விவாதத்தை கிளப்பியது. இது மற்றவர்களை தூண்டிவிடும் நோக்கம் கொண்டதா அல்லது தனது பலத்தின் மீதான நம்பிக்கையா? புத்திசாலிகள் தயங்கி நின்றனர். ஆனால் அறிவற்றவர்கள் தங்களை கட்டுப்படுத்த முடியாமல், யாராக இருந்தால் என்ன, எல்லோரும் சேர்ந்து அந்த முத்தை பறிப்போம் என்று கத்தியபடி பாய்ந்தனர். வூஷ்! அனைத்து திசைகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கான வீரர்கள் முத்தை நோக்கி சீறினர். ஆனால் அவர்கள் டாங்சியானை நெருங்குவதற்குள் எங்கிருந்தோ ஒரு வாழ்வீச்சு புயல், ஸ்வாட் கீ, கிளம்பியது. அடுத்த நொடி வானமெங்கும் இரத்த சிறப்பில் மலர்கள் பூப்பது போல சிதைவுகள் தெரிந்தன. ஒரே அடியில் பாய்ந்து வந்த அனைவரும் அழிக்கப்பட்டனர். அவர்களின் விண்வெளி வளையங்கள், ஸ்பேஷியல் ரிங்ஸ் தானாகவே டாங்சியானின் கைக்கு வந்தன. இதை கண்ட மற்ற வீரர்கள் அச்சத்தில் உறைந்தனர். என்ன ஒரு பலம்! ஒரே வீச்சில் நூற்றுக்கணக்கானவர்களை அழித்துவிட்டான். அதனால்தான் இவ்வளவு தைரியமாக இந்த முத்தை காட்டுகிறான் போலிருக்கிறது. பாவம், அந்த வீரர்கள் பொக்கிஷத்தை பெறுவதற்கு முன்பே தங்கள் உயிரையும் உடைமைகளையும் இழந்துவிட்டனர். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு என அவர்கள் முணுமுணுத்தனர். முதல் அலை வீரர்கள் முற்றிலும் துடைத்தெறியப்பட்டதைக் கண்டு மற்ற எவரும் முன்னேறி வர துணிச்சலில்லை. டாங்சியான் வேண்டுமென்றே ஒரு வலையை விரித்திருக்கிறார். இந்த செய்தி ஹுவாவே குலத்திற்கும் உலகின் பிற வலிமையான நிபுணர்களுக்கும் எட்டும் வரை அவர் அங்கேயே காத்திருப்பாரா? அவர்கள் முன்னேறி வரவில்லை. அவர்களின் பலம் ஏற்கனவே இறந்தவர்களுக்கு சமமானதுதான் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். மீண்டும் தாக்கினால் அதே கதிதான் தமக்கும் ஏற்படும் என்று அவர்கள் அஞ்சினர். நேரம் மெல்ல நகர்ந்தது. டாங்சியான் அவ்வப்போது ஒரு உயர்தர ஹெவன்லி கிறிஸ்டல் துண்டை எடுத்து அந்த வெள்ளைப்புலிக்குட்டிக்கு ஊட்டினார். அவர் அந்த இடத்தில் முத்தை காட்டி அமர்ந்திருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. ஹுவாவே குலம் தங்கள் சொந்த ஆட்களையே பலியிடும் அளவிற்கு இந்த வெள்ளைப்புலி ஆன்மீக முத்தை உயர்வாய் மதிக்கிறது என்றால் அது சாதாரணமான ஒன்றாக இருக்க முடியாது. தான் இந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு ஹுவாவே குலம் மீண்டும் வெள்ளைப்புலி பேரரசை தாக்கக்கூடும். தான் அமைத்த இருண்ட சிறை உருவாக்கம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை அது காலப்போக்கில் தாங்க முடியாமல் போகலாம். மேலும் டாங்சியானின் மனதில் ஒரு கேள்வி இருந்தது. ஹுவாவே குலத்திற்கு இந்த முத்து எதற்காக தேவைப்படுகிறது? அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன? அதை அவர் கண்டறிய விரும்பினார். அதே சமயம் இந்த முத்தை தன்னிடமிருந்து யாராவது பறிக்க முடியும் என்று நினைத்தால் அவர்கள் இன்னும் பிறக்கவே இல்லை என்பதே உண்மை. திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளிக்கற்றை பாய்ந்தது. ஒரு நீண்ட வாளின் மீது நின்றபடி ஒரு உருவம் வெளிப்பட்டது. அந்த நபரைச் சுற்றி அபாரமான ஆன்மீக ஆற்றல் சூழ்ந்திருந்தது. தூரத்தில் இருந்தவர்கள் கூட அந்த ஆற்றலைக் கண்டு அச்சத்தில் நடுங்கினர். வெள்ளைப்புலி ஆன்மீக முத்தை என்னிடம் ஒப்படைத்துவிடு என்று அந்த வாழ்வீரன் கர்ஜித்தான். அவனது பறக்கும் வாளிலிருந்து எண்ணற்ற வாழ்வீச்சுகள் கிளம்பி அலையலையாக டாங்சியானை நோக்கி பாய்ந்தன. ஆச்சரியப்படும் விதமாக அவனுக்கு பின்னால் ஒரு விசித்திரமான வெள்ளை குதிரை பிம்பம் தோன்றியது. அவன் பா வாழ்குலத்தைச் சேர்ந்தவன். இது பாமா எரிநட்சத்திர வாழ்வித்தை என்று கூட்டத்தில் இருந்தவர்கள் முணுமுணுத்தனர். ஒரு எரிநட்சத்திர மழையை கவனித்து அந்த குலத்தின் முன்னோடியால் உருவாக்கப்பட்ட இந்த வித்தை மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த வெள்ளைப்புலி முத்து பா வாழ்குலத்தையே இங்கே இழுத்து வந்துவிட்டது. வாழ் ஒளிகள் வானத்தை மூடின. அவை அடுத்த நொடி டாங்சியானை நெருங்கின. அந்த வாழ்வீரன் ஏளனமாக சிரித்தான். உனக்காகத்தான் காத்திருந்தோம், பாமா சுழலும் எரி நட்சத்திர வாழ் என்று கத்தினான். அவன் ஏவிய வாழ்வீச்சுகள் ஒன்றாக திரண்டு ஒரு சூறாவளியாக மாறி டாங்சியானின் ஆற்றலை மோதி சிவைக்க முயன்றன. டாங்சியான் மெல்ல பெருமூச்சு விட்டார். எவ்வளவு எரிச்சல் என்று முணுமுணுத்த அவர் தனது ஒற்றை விரலை நீட்டினார். ஒரு சிறிய வாள் ஒளிக்கீற்று அவரிடமிருந்து வெளிப்பட்டது. அதன் பிறகு டாங்சியானின் அந்த ஒரு விரல் அசைவு பா வாழ்குலத்தின் எரிநட்சத்திர வித்தையை அப்படியே தவிடுபொடியாக்கிவிடும். இரத்த மேகம். அத்தியாயம் 317.
வெள்ளை குதிரை வாள்குலம், உன்னால் முடிந்ததை செய்தாய். ஒரு திடீர் சத்தத்துடன் வாள் ஆற்றலால் சூழப்பட்டிருந்த அந்த வாள்வீரன் அடுத்த நொடி சிதைந்து இரத்த மேகமாக மாறினான். சற்று நேரத்திற்கு முன்பு வரை அந்த வெள்ளை குதிரை வாள்குலம் ஒயிட் ஹார்ஸ் சோட் செக்ட் வீரனின் அபாரமான ஆற்றலைக் கண்டு வியந்து நின்ற தற்காப்பு கலை நிபுணர்கள் இப்போது அவன் இருந்த இடம் தெரியாமல் போனதைக் கண்டு உறைந்து போயினர். என்ன நடந்தது என பார்ப்பவர்களின் இதழ்கள் அதிர்ச்சியில் துடித்தன. இது உண்மையிலேயே பயங்கரமானது. அந்த வாள்வீரன் வெளிப்படுத்திய ஆற்றலை வைத்து பார்த்தால் அவன் குறைந்தபட்சம் எர்த் எம்பரர் நிலையில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் டாங்சியானின் ஒரு சாதாரண வாழ்வீச்சை கூட அவனால் தாங்க முடியவில்லை என்பது நம்ப முடியாததாக இருந்தது. வழக்கம் போல டாங்சியான் வீழ்ந்த அந்த வீரனின் உடைமைகளை கைப்பற்றினார். தனது உள்ளங்கையிலிருந்த விண்வெளி வளையத்தை பார்த்தபோது அவருக்குள் ஒரு மகிழ்ச்சி பிறந்தது. உண்மையில் இறந்தவர்களிடமிருந்து கொள்ளையடிப்பதை விட எளிதான லாபம் வேறெதுவும் இல்லை என்று அவர் நினைத்து கொண்டார். பொக்கிஷங்களுக்காக கொலை செய்வது என்பது எப்போதும் வேகமான மற்றும் வசதியான பாதையாகவே வருகிறது. இதனால்தான் பல அசுர பயிற்சியாளர்கள் இதில் அடிமையாகி கிடக்கிறார்கள். எண்ணற்ற வீரர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்து சேர்த்த பொக்கிஷங்களை ஒருமுறை கூட அனுபவிக்க முடியாமல் போரின் வெற்றி கோப்பைகளாக பறிகொடுக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அவலம்! 5வது தம்பி. வானத்தை பிளக்கும் ஒரு கர்ஜனை கேட்டது. ஒரு நீண்ட வாளின் வடிவில் வடிவமைக்கப்பட்ட மேக கப்பல் வேகமாக முன்னேறி வந்தது. அந்த கப்பலின் முகப்பில் சிறகுகள் கொண்ட ஒரு வெள்ளை குதிரையின் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. வெள்ளை குதிரை வாள்குலத்தின் முக்கிய வீரர்கள் வந்துவிட்டனர். வானை துளைக்கும் வாள் ஒளியுடன் அந்த கப்பலிலிருந்து பல உருவங்கள் கீழே குதித்தன. பல்வேறு வண்ண அங்கிகளை அணிந்த அந்த ஆண்களும் பெண்களும் கையில் நீண்ட வாள்களுடன் கொலை வெறியுடன் காணப்பட்டனர். அவர்களின் முன்னால் கூர்மையான கண்களையும் ஆதிக்கம் செலுத்தும் ஆற்றலையும் கொண்ட ஒரு நபர் நின்றார். அவர் சாவரின் சுப்ரீம் நிலையை எட்டியவர் என்பது பார்த்தவுடனே தெரிந்தது. அவர்தானே பாய் சுஷு, வெள்ளை குதிரை வாள்கடவுள் என்று கூட்டத்தில் இருந்த ஒருவர் அதிர்ச்சியுடன் கத்தினார். அங்கிருந்தவர்களிடையே கிசுகிசுப்புகள் பரவின. பாய் சுஷு ஒரே ஒரு அடியில் வான்குலத்தை நிர்மூலமாக்கி அதன் 13 முக்கிய பாதுகாவலர்களையும் கொன்று குவித்தவர் இவர்தான். வான்குலம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பிரிவாகும். அதன் 13 பாதுகாவலர்களும் உச்சக்கட்ட சாவரின் நிலையில் இருந்த கொடூரமானவர்கள். அவர்கள் செய்த அநீதிகளை கேள்விப்பட்டு பாய் சுஷு தனி ஆளாக சென்று தனது ஒரே வாளால் அந்த முழு குலத்தையுமே நடுங்க வைத்தார். பாய் சுஷுவின் கண்கள் கோபத்தில் எரிந்தன. அவரது உடல் முழுவதும் கொலைவெறி சூழ்ந்திருந்தது. அருகில் நெருங்கவே அஞ்சும் அளவிற்கு ஒரு குளிர்ந்த ஆற்றல் அவரிடமிருந்து வெளிப்பட்டது. அவர் டாங்சியானை சுட்டிக்காட்டி, எனது வெள்ளை குதிரை வாள்குல சீடனை ஏன் கொன்றாய் என்று பாய் சுஷு இடிமுழக்கத்துடன் கேட்டார். டாங்சியான் தனது தோளிலிருந்த குட்டி வெள்ளை புலியை மெல்ல தடவியபடி அமைதியாக பதிலளித்தார். ஏன், உனக்கு கண் தெரியவில்லையா அல்லது அறிவு மழுங்கிவிட்டதா? பாய் சுஷு ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்றார். அவர் தனது காலால் தரையை ஓங்கி மிதிக்க மலைகள் சரிந்து விழுவது போன்றும் கடல் கொதிப்பது போன்றும் அபாரமான ஆற்றல் அலைகள் டாங்சியானை நோக்கி பாய்ந்தன. பூம்! ஆனால் டாங்சியானுக்கு 10 அடி தூரத்திலேயே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக சுவர் தோன்றி பாய் சுஷுவின் தாக்குதலை அலட்சியமாக தடுத்தது. அப்போது வெள்ளை குதிரை வாள்குலத்தை சேர்ந்த 8வது சீடரான வாங் முன்னால் வந்தான். மூத்த சகோதரரே, ஒரு கோழியை அறுக்க எதற்கு யானையை தாக்கும் கோடாரி? இவனை நான் கவனித்துக் கொள்கிறேன். வாங், கவனமாக இரு என்று பாய் சுஷு தலையசைத்தார். வாங்பா ஒரு நீண்ட மூச்சை இழுத்து டாங்சியானை பார்த்து கத்தினான். உன் விசித்திரமான நடத்தையே நீ ஒரு கெட்டவன் என்பதை நிரூபிக்கிறது. இப்போது எங்கள் குல சீடனையும் கொன்றுவிட்டாய். நீதியை நிலைநாட்ட நான் உன்னை இப்போதே சிரச்சேதம் செய்வேன். டாங்சியான் மெல்லியதாக சிரித்தார். ஒரு பொக்கிஷத்தை பறிக்க முடியாமல் போனதும் மற்றவர் மீது பழி சுமத்துவதுதான் இப்போது தர்மத்தின் புதிய இலக்கணமோ? பொக்கிஷத்தை பறிக்க வந்தவனை நான் கொன்றது குற்றமா? அவரது இந்த நேரடி பேச்சு கூட்டத்தில் இருந்த பலரை படபடக்க வைத்தது. காலப்போக்கில் பல தர்ம அமைப்புகள் தர்மத்தை மறந்து தங்களுக்கு பிடிக்காதவர்களை அசுரப்பாதை என்று முத்திரை குத்தி அழிக்கத் தொடங்கின. உண்மையில் அசுர பயிற்சியாளர்கள் எவ்வித முகமூடியும் இன்றி நேரடியாக தீமை செய்தன. ஆனால் இந்த தர்மவாதிகள் அப்பட்டமான நயவஞ்சகர்களாக மாறிவிட்டன. தன் முகமூடி கிழிக்கப்பட்டதைக் கண்ட வாங்பா ஆவேசமடைந்தான். செத்துப்போ என்று அவன் தோலை குலுக்க ஒரு நாகத்தின் கர்ஜனை கேட்டது. டிங்! காற்றின் ஓசையிலிருந்து ஒரு பிரகாசமான வாள் ஒளி வெளிப்பட்டது. ஹெவன்லி பியோர் வாள், தோன்று! வாங்பா தனது ஆன்மீக ஆற்றலால் அந்த வாளை இயக்கினான். அதன் கூர்மை விண்ணையும் மண்ணையும் மழுங்க செய்தது. முன்பு வந்தவனை விட இவனது வாழ்வீச்சு பல மடங்கு வலிமையாக இருக்கிறது. இது இம்பீரியல் டாவோ நிலையின் உச்சத்தை எட்டிவிட்டது.
இதிலிருந்து அந்த இளைஞன் தப்புவது கடினம் என்று மக்கள் பதறினர். வாங்பா வானில் உயர்ந்து பறந்து தனது வாள்பிடியை இறுக்க பிடித்தான். 100 மைல் சுற்றளவில் இருந்த ஆன்மீக ஆற்றல் அனைத்தும் அவனது வாளில் குவிந்தது. 1000 அடி நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான வாள் ஒலிக்கற்றை டாங்சியான் மீது இறங்கியது. போய் மடி! எண்ணற்ற வாள்மணிகளின் ஓசை விண்ணதிர அந்த ஒலிக்கற்றை டாங்சியான் மீது மோதியது. டாங்சியான் இப்போதும் அசையாமல்தான் அமர்ந்திருக்கிறார். வெற்றிடம் அதிர்ந்தது. 4வது மூத்த சகோதரரின் எரிநட்சத்திர வாழ்வித்தை சிக்கலிலிருந்து பிறக்கும் எளிமை எனும் உச்சநிலையை அடைந்துவிட்டது. இந்த ஒரே ஒரு வெட்டில் 1000 வாள்களின் வீச்சும் 1000 வாளாற்றல்களும் அடங்கியுள்ளன. இதன் வலிமை 100 மடங்கு பெருகியுள்ளது. ஒரு செயின்ட் நிலை நிபுணர் கூட இதைக் கண்டு பின்வாங்க நேரிடும் என்று சீடர்கள் வியந்தனர். பாய் சுஷுவின் முகத்தில் பெருமை தாண்டவமாடியது. தனது இளைய சீடர்களிலேயே வாங்பா புத்திசாலி இல்லை என்றாலும் பயிற்சியில் மிகவும் கடின உழைப்பாளி. 1000 வாழ்வீச்சுகளை ஒன்றாக இணைக்கும் வித்தையை அவன் தற்செயலாக கண்டடைந்தான். தன்னை தவிர வெள்ளை குதிரை வாழ்குலத்தில் எவராலும் அவனை மிஞ்ச முடியாது என்று பாய் சுஷு நம்பினார். செத்து மடி என்று வாங்பா கத்தினான். டாங்ஷியான் இப்போதும் அசையவில்லை. தனது தோளில் இருந்த குட்டி வெள்ளைப்புலியை மென்மையாக தடவிக்கொண்டிருந்தார். அந்த தெய்வீக மிருகத்தின் மென்மையான ரோமங்களை தொடுவது அவருக்கு ஒருவித அமைதியை தந்தது. அந்த வாழ் ஒளிக்கற்றை கீழே இறங்கியபோது மீண்டும் ஒரு முறை அந்த ஆன்மீக தற்காப்பு அரண் தோன்றியது. மீண்டும் அதே தடையா? அதை உடைக்கிறேன் பார் என்று ஆக்ரோஷமாக கத்திய வாங்பா தனது முழு சக்தியையும் வாளில் பாய்ச்சினான். பூம்! வாழ்வீச்சு அந்த தடையின் மேல் பயங்கரமாக மோதியது. பூமி குலுங்கியது. பார்ப்பவர்களின் இதயம் ஒரு கணம் நின்றது. என்ன ஒரு வாழ்வீச்சு! வெள்ளை குதிரை வாழ்குலத்தின் பெயர் சும்மா வரவில்லை. ஒரு சீடனே இவ்வளவு பலமானவனா என்று மக்கள் வியந்தனர். வாங்பாவின் பெயர் வேண்டுமானால் கேலியாக இருக்கலாம், ஆனால் அவனது பலம் உண்மையானது. அந்த தற்காப்பு அரணின் மீது மெல்லிய விரிசல்கள் போல அதிர்வுகள் தோன்றின. அது உடையப் போகிறது என்பதற்கான அறிகுறி. வாங்பாவின் உற்சாகம் அதிகரித்தது. ஹஹா, இப்போதே சிதறு என்று அவன் கத்தினான். ஆனால் அவன் தனது உச்சக்கட்ட சக்தியை பாய்ச்சிய அந்த நொடியில் தற்காப்பு அரணின் மேற்பரப்பில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. பிரளய காலத்து அழிவு சக்தி ஒன்று அங்கே திரளத் தொடங்கியது. வாங்பாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவனது சக்தியை விட இது 10 மடங்கு, 100 மடங்கு, ஏன் 1000 மடங்கு வலிமையானதாக இருந்தது. இது வெடித்தால் அவன் பிழைக்க வழியே இல்லை. இது எப்படி சாத்தியம்? அவனால் நம்ப முடியவில்லை. தனது மிகச்சிறந்த வாழ்வீச்சை தாங்கிய பிறகும் டாங்ஷியானால் எப்படி இவ்வளவு பெரிய எதிர்த்தாக்குதலை தொடுக்க முடிகிறது? அந்த வினாடியில் தப்பித்து ஓடிவிடலாம் என்ற எண்ணம் வாங்பாவின் மனதில் தோன்றியது. ஆனால் இப்போது ஓடுவது சாத்தியமில்லை. அவன் திரும்பினால் டாங்ஷியான் திரட்டி வைத்திருக்கும் அந்த பேராற்றல் அவனை பின்தொடர்ந்து வந்து சிதைத்துவிடும். மரணம் நிச்சயம். டாங்ஷியானின் அந்த தற்காப்பு அரண் இப்போது ஒரு வெடிகுண்டாக மாறிவிட்டது. ஓடுவது ஆபத்து, நிற்பதோ மரணம். மூத்த சகோதரரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று வாங்பா அலறினான். பாய் சுஷுவும் மற்ற சீடர்களும் திகைத்து போயினர். வாங்பாதான் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருந்தான். பிறகு ஏன் திடீரென்று உதவிக்காக கதறுகிறான்? அவர்கள் அதிர்ச்சியில் தயங்கிய அந்த ஒரு நொடியில் டாங்சியான் மென்மையாக புன்னகைத்தார். பாவம், உன்னால் முடிந்தவரை முயற்சி செய்துவிட்டாய். அவர் தனது ஒரு விரலை நீட்டி அந்த தற்காப்பு அரணை மெல்ல தட்டினார். பங்! வாங்பா ஏவிய அந்த மாபெரும் வாளொலிக்கற்றை சுக்கு நூறாக உடைந்து அதன் அனைத்து ஆற்றலும் டாங்சியானின் தற்காப்பு அரணால் உறிஞ்சப்பட்டது. அடுத்த கணமே அந்த ஆற்றல் பல மடங்கு வேகத்தில் திருப்பி அனுப்பப்பட்டது. பூம்! ஒரு மாபெரும் ஒளித்தூண் வாங்பாவை முழுவதுமாக விழுங்கியது. அலறுவதற்கு கூட அவனுக்கு அவகாசம் கிடைக்கவில்லை. வாங்பா இப்போது வெறும் சாம்பலாகி போனான். அத்தியாயம் 318. கொடூர வாழ்வுடல். புதிய வித்தையின் இணைப்பு. நிசப்தம். அந்த இடமே மரண அமைதியில் ஆழ்ந்தது. வானத்திலிருந்து இரத்த மழை பெய்வதைக் கண்ட அனைவரும் பேச்சற்று நின்றனர். இது எப்படி சாத்தியம் என்ற ஒரு கேள்வி மட்டுமே அனைவரது மனதிலும் எதிரொலித்தது. வாங்பாவின் அந்த அதிரடி தாக்குதல் வெறும் மாயையா? சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு பாய் சுஷு முதலில் சுய நினைவுக்கு வந்தார். அவரது கண்களில் ஆத்திரம் கொழுந்துவிட்டு எரிந்தது. நீ ஒரு பாவி என்று கத்தியபடி அவர் முன்னே வந்தார். அவருக்கு பின்னால் இருந்த வாள் விண்வெளியை கிழித்து கொண்டு வெளியேறியது. கொலைகார அரக்கனே! பாய் சுஷுவின் கண்களிலிருந்து பிரகாசமான ஒளி வீசியது. வெள்ளை குதிரை வாழ்குல சீடர்கள் பதறினர். பெரிய ஆபத்து! மூத்த சகோதரர் ஆவேசம் அடைந்து விட்டார். அவர் பிறத்திலேயே கொடூர வாளுடலை கொண்டவர். அவரது வாளாற்றல் கொலைவெறியுடன் இணைந்திருக்கும். இது சாதாரண வாளாற்றலை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. அவர் களத்தில் இறங்கிவிட்டதால் அந்த இளைஞனின் கதை முடிந்தது. பாய் சுஷுவின் அந்த பயங்கரமான கொலைவெறி காற்றெங்கும் பரவியது. அது பட்ட மாத்திரத்தில் அங்கிருந்த மற்ற வீரர்கள் பயத்தில் நடுங்கி பின்வாங்கினர். அந்த ஆற்றல் ஆயிரக்கணக்கான ஊடுருவும் வாள்களாக மாறி
டாங்சியானை நோக்கி திரும்பியது. அரக்கனே, என் தம்பியின் உயிரை திருப்பித்தா. பாய் சுஷுவின் கர்ஜனையுடன் 10,000 வாழ்நிழல்கள் டாங்சியான் மீது பாய்ந்தன. ஓ, கொடூர வாழ் உடலா, இது மிகவும் அரியதுதான் என்று டாங்சியானே அந்த அபாரமான உடல்வாகை கண்டு சற்று ஆச்சரியப்பட்டார். கொடூர வாழ் உடல் என்பது போர்க்களத்தில் எவ்வளவு இரத்தம் சிந்தப்படுகிறதோ அவ்வளவு பலம் பெறும் ஒரு வித்தையாகும். கொலையை தொழிலாகவும் இரத்தத்தை சாகுபடியாகவும் கொண்டு வாளை வலுப்படுத்துவதுதான் இந்த கொடூர வாளுடலின் ரகசியம். இந்த உடலை பெற்றவர்கள் அதீத கொலைவெறியையும் அடங்காத கோபத்தையும் கொண்டிருப்பார்கள். ஒரு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் தயங்காமல் வாளை உருவிவிடுவார்கள். அவர்களின் கொலைவெறி அதிகரிக்க அதிகரிக்க வாள் ஆற்றலின் சாட்சியின் வலிமையும் எல்லையின்றி உயர்ந்து கொண்டே போகும். இருப்பினும் இதில் ஒரு பெரிய ஆபத்து உண்டு. கொலைவெறி அளவுக்கு அதிகமாக பொங்கினால் அந்த பயிற்சியாளரே அதன் ஆவேசத்தை தாங்க முடியாமல் தனது சொந்த கொலைவெறிக்கே இரையாகி விடுவார். எனவே இவர்கள் எப்போதும் தங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். ஆனால் பாய் சுஷுவின் கண்ணெதிரே 2 சீடர்கள் கொல்லப்பட்டதால் அவனது கட்டுப்பாட்டை மீறி அந்த பிறவி பைத்தியம் தலை தூக்கியது. பூம் பூம் பூம்! ஆயிரக்கணக்கான வாள்கள் டான்ஷியானின் தற்காப்பு அரண் மீது இடைவிடாமல் மோதி வெடித்தன. வாங்பாவின் முழு பலத்தையும் தாங்கி நின்ற அந்த அரண் இப்போது தனது எல்லையை அடைந்தது. அதன் மேற்பரப்பில் விரிசல்கள் பரரத் தொடங்கியன. அரண் உடையப் போகிறது, இறுதியில் பாய் சுஷுதான் பலமானவர் என்று நிரூபணமாகிவிட்டது என்று அங்கிருந்தவர்கள் வியந்தனர். வெள்ளை குதிரை வாழ்குலச்சீடர்கள் உற்சாகத்தில் கைகளை தட்டி ஆர்ப்பரித்தனர். மூத்த சகோதரரே, இன்னும் பலமாக தாக்குங்கள், இந்த அரக்கனை கொன்று நம் தம்பிகளுக்காக பழிவாங்குங்கள். இறுதியாக அந்த ஆன்மீக அரண் சுக்குநூறாக உடைந்தது. தடையின்றி பாய்ந்த வாளாற்றல் டாங்ஷியானை துகள்களாக மாற்றும் வெறியுடன் அவரை நோக்கி சீறியது. பாய் சுஷுவின் கண்கள் இரத்தச் சிவப்பாக மாறின. அவன் ஒரு பைத்தியக்காரனைப் போல சிரித்தான். டாங்ஷியான் மெல்ல பெருமூச்சு விட்டார். அவரது கண்களில் ஒருவித பரிதாபம் தெரிந்தது. நான் சாதாரணமாக உருவாக்கிய ஒரு தடை உடைந்ததற்கே இவ்வளவு பெரிய கொண்டாட்டமா? அவர் தனது கையை உயர்த்தினார். அவரது உள்ளங்கையில் ஒரு கருப்பு துளை பிளாக் ஹோல் தோன்றியது. வுஷ் வுஷ் வுஷ்! பாய் சுஷு ஏவிய ஒவ்வொரு வாழ் ஒளியும் ஒவ்வொரு சொட்டு கொலைவே ஆற்றலும் அந்த சுழலுக்குள் ஈர்க்கப்பட்டன. அடுத்த சில நொடிகளில் அந்த ஆற்றல் டாங்ஷியானின் எல்லையற்ற உலகுக்குள் உருமாறியது. கொலையின் மூலம் வாளை கட்டுப்படுத்துவதா? மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு சில நிமிடங்களிலேயே டாங்ஷியான் கொடூர வாழ்வித்தையின் சாராம்சத்தை முழுமையாக புரிந்து கொண்டார். அவரது எல்லையற்ற உலகம் என்பது எதையும் சிதைத்து தனதாக்கிக் கொள்ளும் ஒரு முழுமையான உலகம். இப்போதைக்கு அவர் செயின்ட் நிபுணர்களின் ஆற்றலை நேரடியாக உறிஞ்ச முடியாமல் இருக்கலாம். ஆனால் பாய் சுஷுவின் ஆற்றல் அவருக்கு ஒரு எளிய உணவாகவே இருந்தது. டாங்ஷியான் இப்போது கொடூர வாழ்வித்தையை தனது சொந்த திறமையாக மாற்றிக்கொண்டார். பாய் சுஷுவின் கொடூர வாழ்வித்தையை உறிஞ்சுவது டாங்சியானுக்கு ஒரு குழந்தை விளையாட்டு போல இருந்தது. அவர் தனது விரலை நீட்டினார். அதன் நுனியில் ஒரு மெல்லிய வாளாற்றல் சுழன்றது. அது முடிவில்லாமல் சுழன்று பயங்கரமான கொலைவெறியை வெளிப்படுத்தியது. இந்த கொடூர வாளாற்றல் ஹுவாவே குலத்தின் இன்ஸ்டன்ட் ஹெல்பிளேடுடன் ஒத்துப்போகிறது. இதை பயன்படுத்தி என்னால் ஒரு புதிய தற்காப்பு கலையை உருவாக்க முடியும் என்று டாங்சியான் தனக்குள்ளேயே முணுமுணுத்தார். பாய் சுஷுவை அவர் ஒரு மனிதனாகவே மதிக்கவில்லை. பாய் சுஷுவின் கண்களுக்கு இது அப்பட்டமான அவமதிப்பாக தெரிந்தது. அரக்கனே, நான் உன் கண்களுக்கு அவ்வளவு மலிவானவனாக தெரிகிறாயா? ஆத்திரத்தில் அவனது கைகள் நடுங்கின. அவனது கொலைவெறி மீண்டும் அதிகரித்தது. விண்வெளியே சுருங்கத் தொடங்கியது. அவனது தோல் அடர் சிவப்பாக மாறியது. அவனது சொந்த கொலைவெறியே அவனது உடலை தின்னத் தொடங்கிவிட்டது என்பதற்கான அறிகுறி இது. அதே சமயம் டாங்சியான் தனது சிந்தனையிலிருந்து வெளிவந்தார். அவரது இதழோரம் ஒரு புன்னகை. அவர் ஒரு புதிய வாழ்வித்தையை வெற்றிகரமாக உருவாக்கிவிட்டார். பாய் சுஷுவின் நிலையை பார்த்த அவர் புருவத்தை சுருக்கினார். உனக்கு என்ன பைத்தியமா? இப்படி கொலைவெறியை ஏற்றிச் சென்றால் நீயே செத்துப்போவாய். நான் சாக மாட்டேன், நீதான் சாவாய் என்று பாய் சுஷு வெறித்தனமாக கத்தினான். டாங்சியான் விரக்தியில் தலையசைத்தார். முற்றிலும் உன் பேராசையால் என் முத்தை பறிக்க வந்தாய். ஆனால் நான் தான் அரக்கன் என்பது போல நடிக்கிறாய். சரி, அப்படியே இருக்கட்டும். உன்னை இப்போதே மறுலகிற்கு அனுப்பி வைக்கிறேன். நான் புதிதாக கண்டறிந்த இந்த வித்தையை உன்மீதே சோதித்து பார்க்கிறேன். இன்ஸ்டன்ட் ஹெல் ஸ்வாட் அரே! டாங்சியான் தரையை ஒருமுறை மிதித்தார். ஒரு மெல்லிய அதிர்வு பரவ ஆற்றல் நீரோட்டங்கள் ஒன்றிணைந்து ஒரு நிழல் வாளாக மாறியது. அவர் தனது அங்கியை ஒருமுறை வீச அந்த வாள் பாய் சுஷுவை நோக்கி சென்றது. அந்த வாளாற்றல் மிகவும் அமைதியாக இருந்தது. எவ்வித ஆரவாரமும் இல்லை, பயங்கரமான கொலைவெறியும் இல்லை. தற்காப்பு கலையில் இப்போதுதான் நுழைந்த ஒரு சிறுவன் வீசும் வாளை போல அது பலவீனமாக தெரிந்தது.
இவ்வளவு பலவீனமான வாழ்வீச்சா? என்னை அவமானப்படுத்துகிறாயா என்று கத்திய பாய் சுஷு தனக்கு பின்னால் கோடிக்கணக்கான வால்கதிர்களை திரட்டி ஒரு எரி நட்சத்திர மழை போல டாங்சியான் மீது ஏவினான். வானமே இரண்டாக பிளந்தது போன்ற ஒரு காட்சி அங்கே தெரிந்தது. அனைவரும் எதிர்பார்த்தபடியே பாய் சுஷுவின் ஆக்ரோஷமான ஆற்றல் டாங்சியானின் மெல்லிய வாளொளியை அப்படியே விழுங்கியது. அனைவரது பார்வையும் இப்போது டாங்சியான் மீது நிலைத்தது. அவர் இதிலிருந்து தப்புவாரா? ஆனால் டாங்சியானின் அந்த பலவீனமான வாளொளி உண்மையில் ஒரு வெடிக்க காத்திருக்கும் எரிமலை. பாய் சுஷுவின் அந்த ஆக்ரோஷமான வாழ்மழை ஒரு செயின்ட் நிலை நிபுணரையே கொள்ளக்கூடியது. ஆனால் அனைவரும் அந்த தாக்குதலை உற்று நோக்கிக் கொண்டிருந்த போதே காற்றை பிளக்கும் ஒரு மரண ஓலம் கேட்டது. அனைவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது அவர்கள் உடல் நடுங்கியது. பாய் சுஷு தன் கைகளை வாள் வீசும் நிலையில் நீட்டியபடி அப்படியே உறைந்து நின்றிருந்தார். ஆனால் அவரது உடலின் ஒவ்வொரு முக்கிய உயிர்நிலை புள்ளிகளிலும் வாளாற்றல் துளைத்துச் சென்றிருந்தது. இது எப்படி சாத்தியம்? பாய் சுஷு எப்போது தாக்கப்பட்டார்? அந்த வாள்கதிர்கள் எங்கிருந்து வந்தன? டாங்சியான் முதலில் ஏவிய அந்த பலவீனமான வாளாற்றல் அழியவில்லை. மாறாக அது பாய் சுஷுவின் வாழ்மழைக்குள்ளேயே மறைந்து சென்று அவனது கண்களுக்கே தெரியாமல் அவனை தாக்கியிருந்தது. இறைவா, இது கண்ணுக்கு தெரியாத மௌனக்கொலை வாளா? இந்த மனிதன் உண்மையிலேயே ஒரு கடவுளா? அத்தியாயம் 319. கூடுதல் பரிமாணம். ஆன்மாவை அழிக்கும் மின்னல். பாய் சுஷுவின் உடல் துளைக்கப்பட்டது. அங்கிருந்தவர்கள் இப்போது அதிர்ச்சியில் இல்லை, மாறாக மரண பயத்தில் இருந்தனர். பாய் சுஷுவின் கட்டுப்பாடு நீங்கியவுடன் அவனது வாழ்மழை வானத்திலேயே வெடித்து சிதறி ஒரு ஒளி வெள்ளத்தை ஏற்படுத்தியது. அந்த நெருப்பு பொறிகளுக்கு நடுவே டாங்சியான் எவ்வித சலனமின்றி அமைதியாக நின்றிருந்தார். இது எப்படி சாத்தியம் என்று பாய் சுஷு தனது சிதைந்த உடலை பார்த்தார். மரணம் தன்னை நெருங்குவதை அவர் உணரவே இல்லை. நான் ஏன் அந்த வெள்ளைப்புலி முத்தை தேடி வந்தேன் என்ற பெரும் ஏக்கம் அவரது கண்களில் தெரிந்தது. டாங்சியான் அந்த முத்தை மறைக்காமல் காட்டியபோதே அவர் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். அவர் முத்தை காட்டி எங்களைப் போன்ற முட்டாள்களுக்காகத்தான் காத்திருந்தார். நான் அந்த முட்டாளாகிவிட்டேன், எனக்கு சாக விருப்பமில்லை என்று வருந்திய பாய் சுஷுவின் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் உருண்டது. ஆனால் காலம் கடந்துவிட்டது. ஒரு பயங்கரமான அலறலுடன் பாய் சுஷுவின் உடலுக்குள்ளிருந்தே வாளாற்றல் வெடித்து கிளம்பியது. கொடூர வாழ்வுடல் கொண்ட அந்த நிகரற்ற வீரன் இப்போது வெறும் சாம்பலாகி காற்றில் கரைந்தான். வெள்ளை குதிரை வாழ்குல சீடர்கள் வெறித்து பார்த்தனர். தங்கள் கடவுளாக கருதிய மூத்த சகோதரன் இறந்துவிட்டார் என்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. மூத்த சகோதரரே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் நம்பிக்கையே சிதைந்து விட்டதே என்று அவர்கள் மார்பில் அடித்துக்கொண்டு கதறி அழுதனர். சிலர் தரையில் விழுந்து புரண்டனர். பாய் சுஷுவின் மரணம் வெள்ளை குதிரை வாழ்குலத்திற்கு ஒரு பேரிடி. ஆனால் டாங்சியான் இன்னும் தனது விளையாட்டை முடிக்கவில்லை. சீடர்கள் தங்கள் தலைகளில் அடித்துக்கொண்டு கதறி அழுதனர். சிலர் ரத்தம் கக்கும் அளவிற்கு ஆவேசமாக அழுதது ஏதோ உலகம் அழியப் போவது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. இதை கண்ட வேடிக்கை பார்த்த வீரர்களும் ஒருவித அமைதியான சோகத்தில் ஆழ்ந்தனர். ஒரு தற்காப்பு கலை குலத்திற்கு, செக்டுக்கு மூத்த பாதுகாவலர்களை விட வளரும் இளம் தலைமுறை மேதைகளே மிக முக்கியமானவர்கள். பாய் சோஷு போன்ற ஒரு இணையற்ற மேதை நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் ஒரு பிராந்தியத்தையே நடுங்க வைத்திருப்பார். ஆனால் பேராசையினால் அவரது பயணம் பாதியிலேயே முடிந்துவிட்டது. இது எவ்வளவு பெரிய முரண்! டாங்சியான் மெல்ல தலையசைத்தார். முடிவு இப்படி இருக்கும் என்று தெரிந்திருந்தால் அன்றே ஏன் இருமுறை யோசிக்கவில்லை என்று முணுமுணுத்தபடி வானத்தை நோக்கினார். அங்கே பல்வேறு முக்கிய குலங்களைச் சேர்ந்த பல மேதைகள் கூடி நின்றனர். அவர்களின் ஆற்றல் பாய் சூஷுவிற்கு இணையாக இருந்தது. ஆனால் டாங்சியான் அவர்களை ஏறிட்டு பார்த்த அடுத்த நொடி அவர்கள் முகங்களில் நடுக்கம் தெரிந்தது. ஒரு சில வினாடிகளிலேயே பலர் அங்கிருந்து மறைந்தனர். ஜெயிக்க வழியே இல்லை, ஒரு வாய்ப்பு கூட இல்லை என்று அவர்கள் உணர்ந்து கொண்டனர். பாய் சூஷுவையே ஒரு விரல் அசைவில் கொன்றவரிடம் மோதுவது தற்கொலைக்கு சமம். அனைவரும் சேர்ந்து தாக்கினாலும் முதலில் பாய்பவர் பலியாவது உறுதி. உயிரை பணயம் வைத்து இந்த முத்தை பெறுவதில் யாருக்கும் விருப்பமில்லை. டாங்சியான் சிறிதும் களைப்பின்றி புத்துணர்ச்சியுடன் இருப்பதைக் கண்ட அவர்கள் அங்கிருந்து பின்வாங்கினர். சில பிடிவாதக்காரர்கள் மட்டும் ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று தூரத்தில் பதுங்கி நின்றனர். மெல்ல இரவு கவிழ்ந்தது. குட்டி வெள்ளை புலி நீண்ட நேரத்திற்கு முன்பே தூங்கிவிட்டது. அதன் வயதிற்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தூக்கம் அவசியம். மீதமுள்ள நேரத்தில் அது எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருக்கும். எவ்வளவு விலைமதிப்பற்ற பொருளாக இருந்தாலும் அதை செரிக்கும் வல்லமை அந்த தெய்வீக மிருகத்திற்கு இருந்தது. டாங்சியானும் தனது கண்களை மூடி அமைதியாக தனது ஆற்றலை முறைப்படுத்த தொடங்கினார்.
நேரம் செல்லச் செல்ல வானம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இருண்டது. அங்கே சுற்றித் திரிந்த வீரர்கள் திடீரென்று உறைந்து நின்றனர். வானில் பிரகாசமான நிலவு தெரிந்தாலும் அவர்களை சுற்றியுள்ள பகுதி மட்டும் ஒரு பயங்கரமான கும்மிருட்டில் மூழ்கியது. இது ஒரு இயற்கைக்கு மாறான நிகழ்வு. சரியாக அந்த தருணத்தில் இருளின் நடுவே இருந்து ஒரு புதிய ஆபத்து டாங்சியானை நெருங்குகிறது. அலையலையாய் வந்து மோதிய அந்த அடர் கருப்பு மூடுபனி அங்கிருந்த வீரர்களை அப்படியே விழுங்கியது. அந்த பனிக்குள் இருந்து குலை நடுக்கத்தை ஏற்படுத்தும் அலறல் சத்தங்கள் கேட்டன. வேண்டாம், என்னை கொல்லாதீர்கள் என்ற கெஞ்சல்கள் மரண ஓலங்களாக மாறின. அங்கிருந்து தூக்கி எறியப்பட்ட சடலங்கள் சிதைந்த நிலையில் தரையில் விழுந்தன. ஆனால் டாங்சியான் எதையும் கவனிக்காதவர் போல தனது கண்களை மூடியே அமர்ந்திருந்தார். அந்த கருப்பு மூடுபனி மெல்ல சுழன்று வந்து திடீரென்று ஒரு ஆதிகாலத்து மிருகத்தின் வாயைப் போல விரிந்து அவரை விழுங்கப் பாய்ந்தது. அது 10 அடி தூரத்திற்குள் வந்தபோது டாங்சியான் தனது வலது கையை லேசாக அசைத்தார். சுரீர்! மூடுபனிக்குள் பாய்ந்த வாள் ஒளி அதை இரண்டாக கிழித்தது. அந்த பனிக்குள் மறைந்திருந்த ஒரு உருவம் அலரும் முன்பே துண்டு துண்டாக சிதறியது. வர ரொம்ப நேரமாகிவிட்டது இல்லையா என்று டாங்சியான் சலிப்புடன் கண்களை திறந்தார். ஹுவாவே வம்சம். அந்த மூடுபனி மெல்ல கரைந்து மறைந்தது. அங்கே குளிர்ந்த முகப்பாவனையுடன் கையில் உடைந்த வாள்களை ஏந்திய ஒரு கூட்டணினர் நின்றனர். அவர்களுக்கு முன்னால் நின்ற நபர் ஹுவாவே வம்சத்தின் 3வது இளவரசனைப் போலவே தோற்றமளித்தார். ஆனால் அவரது ஆற்றல் சீக்கிங் செயின்ட் நிலையின் உச்சத்தை தொட்டிருந்தது. நான் தான் ஹுவாவே வம்சத்தின் 2வது இளவரசன். அந்த வெள்ளைப்புலி ஆன்மீக முத்தை எங்களிடம் ஒப்படைத்துவிடு. ஹுவாவே வம்சம் உனக்கு ஒரு கைமாறு செய்யும் என்று அவர் கனத்த குரலில் கூறினார். டாங்சியான் சிரித்தார். உங்கள் கைமாறு எனக்கு ஒரு தூசுக்குச் சமம். அதை வைத்து நான் என்ன செய்யப் போகிறேன்? அப்படியென்றால் உன்னை கொன்றுவிட்டு முத்தை எடுத்துக்கொள்வோம் என்று 2வது இளவரசன் கர்ஜித்தார். என்னை உன்னால் கொல்ல முடியும் என்று உனக்கு எப்படி இவ்வளவு நம்பிக்கை என்று டாங்சியான் கேட்டார். 2வது இளவரசன் தனது கையை உயர்த்தினார். உடனடியாக அவருடன் வந்த ஒவ்வொரு வீரரும் தங்கள் வலது உள்ளங்கையில் ஒரு கருப்பு நிற உருண்டையை காட்டினர். இதுதான் என் நம்பிக்கை, ஆன்மாவை அழிக்கும் இடி. இது ஒரு சிங்க்ரே வகை பொக்கிஷம். இதை வீசினால் அது விண்வெளியையே சுருட்டி எவ்வித உயிரையும் ஆன்மாவையும் மிஞ்சவிடாமல் அழித்துவிடும். இவை அனைத்தையும் உன் மீது வீசினால் உன்னால் தப்பிக்க முடியுமா? டாங்சியான் மீண்டும் ஒரு புன்னகையை உதிர்த்தார். நீயே பார். அவர் எண்ணிய மாத்திரத்தில் எண்ணற்ற வாழ் நிழல்கள் அவரிடமிருந்து மின்னல் வேகத்தில் வெளிவந்து மறைந்தன. 2வது இளவரசன் கண் இமைக்கும் முன்பே அவரைச் சுற்றியிருந்த அனைத்து ஆற்றல்களும் அடங்கின. அவர் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தபோது அவர் அழைத்து வந்த 100கணக்கான ஹுவாவே வீரர்கள் அனைவரும் வாழ்வொளியால் துளைக்கப்பட்டு பிணமாக கிடந்தனர். இது எப்படி சாத்தியம்? அவரது பாதத்திலிருந்து தலை உச்சி வரை ஒரு மரண பயம் ஊடுருவியது. தன் முன்னால் நிற்பவன் மனிதனா அல்லது ஒரு பெரு மரக்கனா என்று அவர் நடுங்கினார். டாங்சியான் தனது கையை அசைத்து, 100கணக்கான ஆன்மாவை அழிக்கும் இடி சோல் அனிகிலேஷன் தண்டர்ஸ் பந்துகளையும் டாங்சியான் தனது எல்லையற்ற உலகிற்குள் இழுத்தார். 10,000 மடங்கு பெருக்கத்தை எனக்கு வழங்கு. டிங். 10,000 மடங்கு துகள் பெருக்க மாற்றம் தொடங்குகிறது. டிங். வாழ்த்துக்கள், நீங்கள் 100 எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் ஆன்மாவை அழிக்கும் மின்னல்களை பெற்றுள்ளீர்கள். டாங்சியானின் கண்கள் வியப்பில் விரிந்தன. பெயரை கேட்கும்போதே அதன் அழிவு சக்தி எத்தகையது என்பது புரிந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் 100 சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் அவருக்கு கிடைத்தன. இப்போது அவர் ஹுவாவே 2வது இளவரசனை பார்க்கும் பார்வை மாறியது. அவர் ஒரு நல்ல மனிதராக டாங்சியானுக்கு தெரிந்தார். இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை அள்ளிக் கொடுத்தாரே. அத்தியாயம் 320. அடுத்த இலக்கு சிங்லாங் மலை, சிங்லாங் மவுண்டேன். நீ உண்மையிலேயே யார் என்று ஹுவாவே 2வது இளவரசன் ஆத்திரத்தில் கத்தினான். டாங்சியான் அலட்சியமாக பதிலளித்தார். வெள்ளைப்புலி ஆன்மீக முத்து உனக்கு தேவைப்பட்டது. இப்போது அது என் கையில் இருக்கிறது. முடிந்தால் வந்து எடுத்துக்கொள். அவர் தனது ஒற்றை விரலை இளவரசனை நோக்கி நீட்டினார். என்னை இழிவுபடுத்தாதே. ஹுவாவே வம்சத்தின் உண்மையான பலத்தை காட்டுகிறேன் என்று அவன் கர்ஜித்தான். ஆனால் டாங்சியான் பெருமூச்சு விட்டார். இவ்வளவு சத்தம் போடுவது எனக்கு பிடிக்காது. இன்ஸ்டன்ட் பிரிசன் ஸ்வாட். ஒரு கூர்மையான சத்தம் கேட்டது. வாள் ஒளி இளவரசனின் மார்பை துளைத்தது. இது எப்படி சாத்தியம்? அவனால் நம்ப முடியவில்லை.
டாங்சியான் வாளை உருவியதை கூட அவன் பார்க்கவில்லை. அது ஹுவாவே குலத்தின் ரகசிய வித்தையான இன்ஸ்டன்ட் பிரிசன் கில். இது அவர்களின் இரத்த உறவுகளுக்கு மட்டுமே தெரிந்த கலை. வெளியாள் ஒருவனுக்கு இது எப்படி தெரியும்? நீ யார் என்று அவன் தனது இறுதி மூச்சில் கேட்டான். நீ சீண்டியிருக்கக்கூடாத ஒருவன் நான் என்று டாங்சியான் பதிலளித்தார். அடுத்த நொடி இளவரசன் துண்டு துண்டாக வெடித்தான். ஆனால் அந்த கருப்பு மூடுமின் விலகுவதற்கு பதிலாக இன்னும் அடர்த்தியானது. அதிலிருந்து பயங்கரமான அதிர்வுகள் வெளிப்பட்டன. இரண்டாவது இளவரசே! அந்த பனி வெடித்து சிதற 5 உருவங்கள் வெளிவந்தன. அவர்களின் ஆற்றலைக் கண்ட டாங்சியான் கண்களைச் சுருக்கினார். அவர் 5வரும் சேஜ் நிலை நிபுணர்கள். வெள்ளைப்புலி மூதாதையருக்கு இணையான பலம் கொண்ட 5 பேர். அவர்களுக்கு பின்னால் ஹுவாவே குலத்தின் 100கணக்கான வீரர்கள் நின்றனர். அந்த 5 சேஜ் நிலை நிபுணர்களின் கூட்டு ஆற்றல் விண்வெளியையே சிறைபிடித்தது. டாங்சியான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. 5 சேஜ் நிலை நிபுணர்கள் என்பது சாதாரண விஷயமல்ல. டாங்சியான் வார்த்தைகளை வீணடிக்க விரும்பவில்லை. வெள்ளைப்புலி ஆன்மீக முத்தை அவர் வெளிப்படையாக காட்டியதன் நோக்கமே ஹுவாவே குலத்தை வெளியே இழுப்பதுதான். அவர்கள் வந்துவிட்டார்கள். இனி செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அழித்தல். அந்த 5 சேஜ் நிபுணர்களில் மூத்தவர் ஏளனமாக சிரித்தார். இந்த கிழவன் ஹுவாவே குலத்தின் என்று அவர் அறிமுகத்தை தொடங்கினார். ஆனால் டாங்சியான் அவரை பாதியிலேயே வெட்டினார். அறிமுகம் தேவையில்லை, யமதர்மனிடம் போய் சொல்லிக்கொள். டாங்சியான் தனது வலது கையை வீசி ஒரு எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் ஆன்மாவை அழிக்கும் மின்னல் குண்டை அவர்கள் மீது எறிந்தார். திமிர் பிடித்தவனே என்று கத்தியபடி அந்த 5 மூதாதையர்களும் தங்கள் சக்தியை வெளிப்படுத்தினர். ஆனால் அந்த மின்னல் குண்டு அவர்களை நெருங்கியதும் கண்கள் கூசும் பிரகாசத்துடன் வெடித்தது. பூம்! 100 அடி சுற்றளவில் விண்வெளி சுருங்கிச் சிதைந்தது. அந்த 5 சேஜ் நிபுணர்களும் அலறுவதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. அவர்களின் உடல்கள் துகள் துகளாகச் சிதைந்து வேறொரு பரிமாணத்திற்குள் இழுத்துச் செல்லப்பட்டன. அவர்களுக்கு பின்னால் நின்ற 100கணக்கான ஹுவாவே வீரர்களும் அதே கதிக்கு உள்ளானார்கள். சில நொடிகளில் அங்கே நிசப்தம் நிலவியது. எதுவுமே நடக்காதது போல விண்வெளி மீண்டும் சீரானது. டாங்சியானின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. இந்த குண்டின் பலம் நான் நினைத்ததை விடவும் அதிகமாக இருக்கிறது. சேஜ் நிலை நிபுணர்களை இவ்வளவு எளிதாக அழிப்பது உண்மையிலேயே அசுரத்தனமானது. ஆனால் அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் தலையை உயர்த்தி வானத்தை பார்த்து கேட்டார், இன்னும் யாருக்காவது இந்த முத்து தேவையா? திடீரென்று வானத்தில் ஒரு உருவம் தோன்றியது. அவர் டாங்சியானை நோக்கி ஆழ்ந்து குனிந்து வணங்கினார். ஹுவாவே வம்சத்தின் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இனி ஒருபோதும் இந்த வெள்ளைப்புலி முத்தின் மீது கை வைக்க மாட்டோம். இந்த வாக்கை மீறினால் நாங்கள் மின்னல் தாக்கி அழிவோம் என்று கசப்புடன் கூறினார். ஹுவாவே குலத்தின் முக்கிய தலைவரான அவர் மனதிற்குள் இரத்தம் சிந்தினார். 2 இளவரசர்கள், 6 சேஜ் நிபுணர்கள், ஆயிரக்கணக்கான வீரர்கள் என தனது குலத்தின் பாதி அளவு பலத்தை ஒரே நாளில் அவர்கள் இழந்துவிட்டனர். இப்போது முத்தை பெற்றாலும் அதை வைத்து எதையும் சாதிக்க அவர்களுக்கு தகுதியோ பலமோ இல்லை. சரணடைவதை தவிர வேறு வழியில்லை. டாங்சியான் மெல்ல புன்னகைத்தார். உண்மையாகவா? மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாமே. அந்த தலைவர் ஆத்திரத்தில் ரத்தம் கக்கும் நிலைக்கு சென்றார். டாங்சியான் சேஜ் நிபுணர்களை கோழிகளைப் போல கொன்று குவிக்கிறார். இவரோ இப்போதுதான் சேஜ் நிலையை தொட்டிருக்கிறார். மேலே சென்றால் மரணம் நிச்சயம் என்பது அவருக்கு தெரியும். அடுத்த அத்தியாயம், சிங்லாங் மலை, நீல நாகத்தின் சீற்றம். ஹுவாவே குலத்தை மண்டியிட வைத்த பிறகு டாங்சியான் தனது அடுத்த இலக்கான சிங்லாங் மலைக்கு புறப்பட தயாராகிறார். அங்கே நீல நாகத்தின் சக்தி காத்திருக்கிறது. ஹுவாவே வம்சத்தின் அந்த மகாவீரன் ஹுவா தியான் புகு நேரில் வந்தாலும் கூட டாங்சியானை வெல்வது சந்தேகம்தான். ஆனால் அவர் வருவதற்குள் ஹுவாவே குலத்தின் பாதி பலம் அழிந்துவிட்டது. போய் வருகிறேன் என்று கசப்புடன் கூறிய அந்த தலைவர் இனி ஒருபோதும் டாங்சியானின் வழியில் குறுக்கிடப் போவதில்லை என்ற முடிவோடு அங்கிருந்து வெளியேறினார். டாங்சியான் லேசாக சிரித்தார். இப்போதுதான் புத்தி வந்திருக்கிறது. சில நேரங்களில் வார்த்தைகளை விட வாழ்வீச்சுதான் உண்மையை உணர வைக்கும். இப்போது அந்த பொக்கிஷத்தை ஹுவாவே குலத்தின் வாசலிலேயே எரிந்தாலும் அதை தொட அவர்களுக்கு துணிச்சல் இருக்காது. ஒரு பொக்கிஷத்தை பாதுகாக்க பலமில்லை என்றால் அது அதிர்ஷ்டமல்ல, அது ஒரு சாபம். வெள்ளைப்புலி பேரரசின் காரியங்கள் முடிந்துவிட்டன. இனி சிங்லாங் மலை, அங்கே என் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். டாங்சியான் கிழக்கு நோக்கி தனது பார்வையை திருப்பினார். கிழக்கே கம்பீரமாக நிற்கும் அந்த மலையின் அடியில் ஒரு பச்சை நாகம் உறங்குவதாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த நாகத்தின் இரத்த வரிசையை பாதுகாக்கும் ஒரு தனித்துவமான இனம் அங்கே வாழ்ந்து வருகிறது.
அவர்கள் நாகத்தை தெய்வமாக வணங்கி நாக முஷ்டி வித்தைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்களின் உடல் வலிமை ஒரு நீர்வீழ்ச்சியையே தலைகீழாக திருப்பும் அளவிற்கு அசாத்தியமானது. சிங்லாங் மலையை அடைய வேண்டுமானால் அதன் அடிவாரத்தில் இருக்கும் சிங்லாங் மேனர் வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஆனால் அந்த இடத்தின் பாதுகாவலர்கள் மிகவும் பிடிவாதக்காரர்கள். வெளியாட்களை அவ்வளவு எளிதில் அனுமதிக்க மாட்டார்கள். என்னை மீண்டும் ஆயுதமேந்த வைக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் என்று முணுமுணித்த டாங்சியான் அங்கிருந்து மாயமாய் மறைந்தார். மர்மக்கூட்டம், நிழல் உலகத்தின் சதி. அதே நேரத்தில் ஒரு இருண்ட நிலவரையில் ஒரு பிரம்மாண்டமான வட்டமேடை இருந்தது. அங்கே கருப்பு அங்கி அணிந்த 5 மர்ம மனிதர்கள் அமர்ந்திருந்தனர். கருப்பு ஆமை ஆன்மீக முத்து இப்போது நம் வசம் உள்ளது. இனி நமக்கு தேவையானது செந்நிறப் பறவை, வெள்ளை புலி மற்றும் பச்சை நாக முட்டுகள் மட்டுமே. மற்றொருவன் பதிலளித்தான். செந்நிறப் பறவை முத்தை பெறுவதற்கான வேலைகள் தொடங்கிவிட்டன. அது விரைவில் நம் கைக்கு வரும். மையத்தில் அமர்ந்திருந்தவர் மெல்ல தலையசைத்தார். நல்லது. 3வது ஆளே, வெள்ளைப்புலி ஆன்மீக முத்து என்னவானது? அதை நீ பெற்றுவிட்டாயா என்று கேட்டார். நிழல் உலகத்தைச் சேர்ந்த இந்த மர்மக் கும்பல் 4 தெய்வீக முட்டுகளையும் ஒன்று சேர்க்க துடிக்கிறது. டாங்சியான் வைத்திருக்கும் வெள்ளைப்புலி முத்து இவர்களின் அடுத்த இலக்கா? அந்த மர்மக்குழுவின் 3வது நபர் சற்று அசைந்தார். அவரது குரல் மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. யாரோ ஒருவர் எதிர்பாராத விதமாக குறுக்கிட்டார். நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்றார் அவர். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கே ஒரு நிமிடம் மயான அமைதி நிலவியது. உன்னையே தோற்கடிக்கும் அளவுக்கு வலிமையானதன் யார்? ஹுவாவே இளவரசனா என்று ஒரு குரல் கேட்டது. ஹுவா தியான் புகு தனது தலையை அசைத்தார். தெரியவில்லை. அவன் எங்கிருந்து வந்தான் என்பதே ஒரு மர்மம். தன்னை ஹாப்பி லார்ட் என்று அழைத்துக் கொள்கிறான். அபாரமான சக்தி படைத்தவன். என் 2வது மற்றும் 3வது தம்பிகளையும் 6 சேஜ் நிலை நிபுணர்களையும் ஒரே அடியில் கொன்றுவிட்டான். மீண்டும் மௌனம் நிலவியது. இறுதியில் அவர்களின் தலைவர் பேசினார். அந்த ஹாப்பி லார்டு பற்றி நான் நேரில் கவனித்துக் கொள்கிறேன். சிங்லாங் மேனரில் விரைவில் இளவயது வீரர்களுக்கான சடங்கு நடக்கவிருக்கிறது. 2வதாலே இது உனது பொறுப்பு. தலைவருக்கு அருகில் இருந்தவர் மெல்லிய குரலில் சொன்னார். கவலைப்படாதீர்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பே சிங்லாங் மேனரின் 2வது இளம் எஜமானருக்கு நான் ஆதரவு அளிக்க தொடங்கிவிட்டேன். அதற்கான பலனை அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது. தலைவர் தலையசைத்தார். 5 தெய்வீக மிருகங்களின் ஆன்மீக முத்துகளும் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். அவை பிரபஞ்ச இடிபாடுகளை திறப்பதற்கான திறவுகோள்கள். பேரரசரின் பரம்பரை சொத்து அது. என்ன நடந்தாலும் சரி, அதை நாம் கைப்பற்றி இந்த விண்ணையும் மண்ணையும் நம் ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும். இல்யூஷன் லீக், நிழலுலகின் சதி. அந்த மர்மத் தலைவர் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து மறைந்தார். அவரைத் தொடர்ந்து மற்றவர்களும் ஒவ்வொருவராக மறைந்தனர். ஒருவர் அசுர ஆற்றலுடன் சென்றார். மற்றொருவர் காலம் உறைந்துவிட்டது போல சத்தமின்றி மறைந்தார். கடைசியாக ஹுவா தியான் புகு மட்டும் அங்கேயே நின்றார். அவர் தனது முகமுடியை மெல்ல அகற்றினார். அவர் கண்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தன. அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரும் மர்மமானவர்கள். குறிப்பாக அவர்களின் தலைவன் எதையும் சாதிக்கக்கூடிய மகா பலசாலி. 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஹுவா தியான் புகுவை இந்த அமைப்பில் சேர சொன்னபோது அவர் மறுத்தார். ஆனால் அந்த தலைவர் அவரை ஒரே அடியில் வீழ்த்தினார். மரணத்திற்கு அஞ்சியே அவர் இந்த இல்யூஷன் லீகில் சேர்ந்தார். 5 தெய்வீக மிருகங்களின் ஆன்மீக முத்துகளும் ஒன்றாக சேரும்போது புராணங்களில் கூறப்படும் பிரபஞ்ச இடிபாடுகள் தோன்றும். அது ஒரு காலத்தில் பேரரசர்களால் ஆளப்பட்ட மிக உயரிய சாகுபடி தளம், கல்டிவேஷன் சாங்சுவரி. தாங்சியானின் அடுத்த சவால். இப்போது தாங்சியான் சிங்லாங் மேனரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அங்கே ஏற்கனவே இல்யூஷன் லீகின் சதிவலை பின்னப்பட்டுள்ளது.